ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிதாகவே இருக்கிறது. प्रति बोर उसकी करुणा नए होते जाता है. எனக்கும் இந்த ஒரு வாரமாக உடல்நிலை சரியில்லைனாலும் இந்த நாளிலே எனக்கு ஒரு புதிய கிருபையை தந்திருக்கிறார். मुझे भी इस सप्ताह तबीयत सही नहीं था, फिर भी आज के दिन प्रभु एक नए बल को मुझे दिया. கர்த்தருடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम को महिमा हो. மீண்டும் இரண்டு கரங்களை அசைத்தவாறு ஸ்தோத்திரம். दोबारा दोनों हाथ हिला के धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद धन्यवाद. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். इब्रानियों को पत्री 4वां अध्याय 16 वचन. थोड़ा आगे आओ मनोज, जब सभी आगे आओ, बहुत जगह है, आगे आओ. எபிரேயருக்கு எழுதின நிருபம் इब्रानी के पत्री 4ஆம் அதிகாரம் 4वां अध्याय 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 16 वचन को मैं पढ़ूंगा. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். इसलिए आओ हम अनुग्रह के सिंहासन के निकट याव बांधकर चले कि हम पर दया हो और वह अनुग्रह पाए जो आवश्यकता के समय हमारी सहायता करे. Find grace to help in time of need. आमीन. ये समय में आवश्यकता के समय हमारे सहायता करे. உங்களுக்கு இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைய हम पर दया हो और आवश्यकता के समय हमारी सहायता मिलने के लिए தைரியமாய் याव बांध के கிருபாசன தண்டையில் கெட்டிச் சேரணும். अनुग्रह के सिंहासन के निकट आओ. அந்த கிருபாசனம் யார்? वो अनुग्रह के सिंहासन कौन है? கர்த்தர் இந்த நாட்களில் உங்களுக்கு சகாயம் செய்யக்கூடிய கிருபையை அவர் தருவார். आमीन. प्रभु इन दिन में तुम्हें वो सहायता के अनुग्रह मिलेगा. அவருடைய சகாயம் செய்யக்கூடிய கிருபையை நீங்கள் அடைவீர்கள். आमीन. उस जो सहायता का अनुग्रह है आज तुम पाओगे. அதற்கு கிருபாசன தண்டையிலே நாம் தைரியமாக சேர்ந்திருக்கிறோம். इसलिए हम उसके अनुग्रह के सिंहासन के निकट याव बांध के आया है. கிருபாசனம்ங்கிறது என்ன? और अनुग्रह का सिंहासन मतलब क्या है? கிருபாசனம் अनुग्रह का सिंहासन. மேசி ஷீட். आमीन. अनुग्रह के सिंहासन. வாசிக்கலாம். எபிரேயர்கள் நிருபம் 9ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் வாசிக்கிறோம். इब्रानी का पत्री 9वां अध्याय में 4 और 5वां वचन. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே इब्रानी को पत्री 9वां अध्याय में 4 और 5वां वचन. அதிலே பொன்னால் செய்த தூபக்கலசமும் முழுவதும் பொற்தகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியில் மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளித்த கோலும் உடன்படிக்கை கற்பலையும் இருந்தன. उसमें सोने की धूपदानी और चारों ओर सोने से मढ़ा हुआ वाचा का संदूक और इसमें मन्ना से भरा हुआ सोने का मर्तबान और आरून की छड़ी जिसमें फूल फल आ गए थे और वाचा की पट्टियाँ थी. உடன்படிக்கை பெட்டியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ये संदूक के बारे में लिखा है. உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குதோ அங்கே தேவன் இருந்தார். और कहाँ संदूक रहता है वहाँ परमेश्वर था. உடன்படிக்கை பெட்டி என்றால் என்ன? और संदूक मतलब क्या है? இங்கிலீஷ்ல என்ன சொல்லுங்க? கவர்னன்ட். அல்லேலூயா. हालेलुया. இங்கே கவனிக்க வேண்டும். உடன்படிக்கை பெட்டி. आमीन. संदूक 9:4 அல்லையா? எப்படி எழுதிருக்கு? इंग्लिश Hebrew chapter 9:4. Which has the golden censer and the ark of covenant overlaid round around the gold. Ark of covenant. அல்லேலூயா. हालेलुया. அதாவது உடன்படிக்கை பெட்டி. संदूक वाचा का संदूक. அது எங்கே? சாட்சியின் பெட்டகம். वो एक गवाही के संदूक है. அது எங்க இருக்குதோ அங்கே தேவன் கூட இருப்பார். ये संदूक कहाँ रहता है वहाँ परमेश्वर साथ में रहता था. அதுக்குள்ள என்னதெல்லாம் இருந்தது? वो संदूक के अंदर क्या क्या था? என்னதெல்லாம் இருந்தது? क्या क्या था? பொற்பாத்திரத்திலே ஆரோனிய தளித்த, அதாவது முதல்ல என்ன? மன்னா. पहले मन्ना था. என்னதெல்லாம் இருக்கிறது? அப்போ பொற்பாத்திரத்திலே ஆரோனுடைய தளித்த கோல் और आरून की छड़ी था. உடன்படிக்கையின் கற்பலகை. और वाचा का पटिया. இது மன்னா என்கிறது விசுவாச வாழ்வை காண்பிக்கிறது.
मन्ना मतलब विश्वास के जीवन के बारे में लिखा। அனுதினமும் அங்கே ஒவ்வொரு நாளும் அந்த மன்னாவை போய் பொறுக்கி சாப்பிடணும். आमीन। वो लोग वहाँ प्रतिदिन वो मन्ना को बीन के खाने का। இது விசுவாச வாழ்வை காண்பிக்கிறது. ये विश्वास के जिंदगी के वर्णन है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो। அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆரோனுடைய தளிர்த்த கோல். दूसरा आरून की छड़ी। இது கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. ये प्रभु के वचन के बारे में। அடுத்தது கர்த்தருடைய ஆசாரியனை குறிக்கிறது. और तीसरा जो लिखा है वो याजक के बारे में। அதாவது கோல்ங்கிறது அபிஷேகத்தை குறிக்கிறது. और छड़ी मतलब वो अभिषेक का वर्णन है। ஆரோனுடைய தளிர்த்த கோல்ங்கிறது கர்த்தருடைய ஆசாரியனுடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. आरून की छड़ी जिसमें फूल फल आ गए, इसका मतलब प्रभु के अभिषेक पाया हुआ याजक के बारे में। அதாவது ஆரோனுடைய கோல் மட்டும் துளித்தது, அபிஷேகம் பண்ணப்பட்ட கோல் மட்டும் துளித்தது. वहाँ जो अभिषेक पाया था वो आरून की छड़ी केवल फूल फल आया था। உடன்படிக்கையின் கற்பலையும் போது கர்த்தருடைய வார்த்தை. और वाचा की पट्टियां मतलब प्रभु का இந்த वचन மூணு है। மதர்களே இருந்தது. ये तीनों चीज वो संदूक के अंदर था। இங்க அடுத்த வசனம் சொல்லுது அதற்கு மேலே. और पांच वचन उसके ऊपर। வாசிக்கலாம் 5ஆம் வசனம். அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டு இருந்தன. आमीन। पांच वचन उसके ऊपर दोनों तेजोमय करूब थे जो प्रायश्चित के ठकने पर छाया किए हुए थे। இங்கே கவனிங்க, இதான் வந்து என்ன உடன்படிக்கை பெட்டின்னு வைங்க. अभी देखिए बाग से ये संदूक है। இது அந்த रखेंगे। அதுல தான் செஞ்சிருக்கு உடன்படிக்கை பெட்டி. ये संदूक है, वाचा का संदूक। हालेलुया। அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 3 இது இருக்கிறது பார்க்கிறோம். वो ये संदूक के अंदर 3 प्रकार का चीज है। மண்ணோ, मन्ना, ஆரோனுடைய துளித்த கோல், आरून की छड़ी அடுத்ததுன்னா கற்பலகை. और पटिया, वाचा की पटिया। அதுக்கு மேல उसके ऊपर என்ன இருக்கிறது? क्या है? 2 கேருபீன். 2 तेजोमय करूब। அதுக்கு எதுக்கு மேல நிழலிட்டு இருக்கிறது? वो किसके ऊपर ऐसे छाया करता था? இது 2 கேருபீன் வச்சுக்கிறங்க. ये दोनों जो साइड में है ये खरूप रखेंगे। சும்மா இங்க இது கட்டும்போது அவசரமா பண்ணணும். அவர் जब ये बनाया गल से तभी बहुत तेज से ये भी किया था इसे। கட்டிக்கிட்டு இருந்தோம். சரி இப்படி 2 இத வெட்டி இப்படி செய்ய நான் ஒரு ஐடியா கொடுத்தேன். ऐसे जो बना रहा था ऊपर तभी मैंने आइडिया दिया ये दान का बाक्स को दोनों साइड में ऐसे। பெட்டி முதல்ல 10 வருஷம் முன்னால 15 வருஷம் முன்னால செஞ்சது. ये जो दान का बाक्स से 15 साल के पहले बना दिया। ஆனக்கு இது 2 இப்ப அப்படி ஃப்ரீயா ஒரு ஆசாரி வேலை செஞ்சா இது 2 இதை மாட்டப்பா. फिर जो दोनों तरफ का जो लकड़ी जोड़ा किया है वो एक आज काम किया हुआ व्यक्ति ने वो बना के दिया। அப்ப கொஞ்சம் சரி எது பைபிள் அதுவும் போதகர்கள் தான் வச்சுக்கிருவாங்க அப்படிங்கிறதுல செஞ்சு कुछ बाइबल एक्स्ट्रा रख सकता करके मैं रखा बनाया। ஒன்று வந்து இந்த கேரிவின் ஞாபகத்தோட இருந்துச்சு. तभी मुझे ऐसे वो करूब का याद भी आया था ये बनाते அப்ப இங்க கவனிக்க வேண்டும், இது सुनिए। எது மேல நிழலிட்டது? ये किसके ऊपर ऐसे छाया किया था? கிருபாசனத்தின் மேல. वो अनुग्रह के सिंहासन के ऊपर। கிருபாசனங்கிறது என்னது? अनुग्रह के सिंहासन मतलब क्या है? மூடி. ढक्कन। அது என்னது? वो क्या है? ढक्कन। மூடி. ढक्कन। கிருபாசனம்னா என்ன? सिंहासन। अनुग्रह के सिंहासन मतलब क्या? இந்த உள்ள இருக்கிறதெல்லாம் और जो अंदर है அதெல்லாம் வைத்து மூடி இருக்கிறது. वो सबको अंदर रख के वो ऐसे ढक ஆனா அதற்கு மேல பாதுகாப்பா கேரு. लेकिन उसके ऊपर सुरक्षित के रूप में 2 करूब है। அதான் பக்தன் பாடுகிறான், கேருவின் மத்தியிலே आमीन। வாசம் பண்ணி பிரகாசிக்கிறவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. इसलिए भक्त ऐसे भजन संगीता में சங்கீதம் 80:1 வாசிக்கிறோம். भजन संगीता 80 अध्याय में पहला இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்தினவரே செவிகொடும், கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும். हे इज़राइल के चरवाहे, तो जो यूसुफ की अगुवाई भेड़ों की सी करता है, खान लगा तो जो खरूबों पर विराजमान है अपना तेज दिखा। இங்க பாருங்க, கேருபீன்ங்கிறது தூதனை விட ஒரு விசேஷித்த கிருபை உள்ளது. खरूब मतलब वो परिस्थिति से एक विशेष अनुग्रह पाया வேதத்துல தூதர்கள், சேராபீன்கள், கேராபீன்கள்லாம் கொடுத்து கேருபீன்லாம் கொடுத்து சொல்லப்பட்டிருக்கு. और शास्त्र हमारे शास्त्र में खरूबों के बारे में, सेराब के बारे में और फरिश्तों के बारे में लिखा है। இந்த கேருபீன் சட்டை ரொம்ப வலிமை உள்ளது.
और जो ये खरूप है इसका जो पंख है वो बहुत मजबूत है। கழுகு சட்டையை விட பயங்கரமான வலிமை உள்ளது. उगाब के पंख से ये खरूप का पंख बहुत मजबूत है। வேதத்தில் அப்படி நாம் வாசிக்க முடியும். हम शास्त्र में वैसे पढ़ते हैं। சங்கீத புத்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். भजन संगीता 18 अध्याय में 10वां वचन। சங்கீதம் 18:10 வாசிக்கிறோம். भजन संगीता 18:10 கேருவின் மேல் ஏறி வேகமாய் சென்றார், காட்டின் சட்டைகளை கொண்டு பறந்தார். वो खरूप पर सवार होकर उड़ा, वरन पवन के पंखों पर सवारी करके वेग से उड़ा। நான் ஏற்கனவே இதை குறித்து நான் செய்தி எடுத்திருக்கிறேன். इसके बारे में मैं पहले संदेश दे चुका है। கேருவினுடைய சட்டை खरूप के அத மேல ஏறி வந்தாராம். उस पर बैठकर वो आया है। கழுகுனுடைய சட்டைக்கு ஒப்படையாக பார்க்கிறோம். उगाब के पंख के वर्णन में हम देख सकते இது அதை விட வலிமை உள்ளது. हैं, लेकिन उगाब के पंख से खरूप का पंख और கேருவினுடைய அந்த சட்டையை கொண்டு उस पंखों के द्वारा மோசே பல லட்சம் ஜனங்களை நடத்தி வரும்போது கழுகுடைய சட்டையை குறிப்பிடுகிறார். और मूसा कई लाखों लोगों को अगवा करते समय उगाब के पंख के बारे में वर्णन दिया था। வேதத்தில் அப்படி நான் வாசிக்க हम முடியும். शास्त्र में पढ़ सकता है। கழுகுடைய சட்டையில் சுமந்து வந்தமாக 9:6 வாசிக்கிறோம். யாத்ரா 9:6. आमेन। निर्गमन 9वां अध्याय 6वां वचन। இல்ல அதுலயா இருக்கும்? ஆமா. எஸ், இங்க வாசிக்கலாமா? யாத்ராம புத்தகம் निर्गमन வாசிக்கலாம். யாத்ராமம் निर्गमन கழுகுடைய செட்டையிலே சுமந்து வந்ததை கண்டீர்களே அப்படின்னு சொல்லி 19:4 வாசிக்கிறோம். आमेन। யாத்ரா 19:4. निर्गमन 19वां अध्याय 4वां वचन। யாத்ரா புத்தகம் 19:4. निर्गमन 19:4। நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுடைய சட்டைகள் மேல் சுமந்து உங்களை என்னென்னையிலே சேர்த்து கொண்டதை நீங்கள் கண்டிருக்கிறீர்களே. तुमने देखा है कि मैंने मिस्रियों से क्या क्या किया, तुमको मानो उगाब पक्षी के पंखों पर चढ़ाकर अपने पास ले आया हूँ। இங்க கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஈத்தினுடைய அப்படி கொடுங்கோலான அதிகாரத்தின் கீழே இருந்த ஜனத்தை அத்தனை லட்சம் ஜனங்களை எதுக்கு ஒப்பனையா சுமந்து வந்தேங்கிறாரு? கழுகுடைய சட்டையில். जो मिस्र में क्रूर अधिकार के वश में अधीन में पड़ा था उन लोगों को वैसे उगाब के पक्षी के पंखों पर चढ़ाकर ले आया करके वर्णन करता है। கழுகுடைய சட்டைக்கு வலிமை இருக்கிறது போல उगाब पक्षी का पंख का कैसे मजबूत है இங்க वैसे தேவன் எது மேல வந்தாராம்? கழுகுனுடைய கேருவினுடைய சட்டை மேல यहाँ வந்தாராம். परमेश्वर कैसे आया? खरूब के पंखों पर बैठ के आया। அந்த கேருவினுடைய சட்டை எதை மறைத்து இருக்கிறது? वो करूब का जो पंख है वो किसको? கேருவின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். वो करूब के बीच में निवास மத்தியில என்ன करता है। இருக்கிறது? आमीन। बीच में क्या है? கிருபாசனம் இருக்கிறது. अनुग्रह का सिंहासन அதற்கு है। உள்ளார उसका अंदर உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ளார என்ன? சாட்சியின் பெட்டி. वाचा का संदूक के अंदर क्या क्या था? पटिया, ஹல்லேலூயா. व्यवस्था के पटिया। அப்ப அங்க சாட்சியின் பெட்டகம் உள்ளே இருக்கிறது. आमीन। वो जो गवाही के पटिया अंदर था। அப்ப அப்ப இது நடுவிலே அவர் வாசம் பண்ணுகிறார். आमीन। ये ऐसे बीच में மகிமை உள்ள கேருவின்கள். எப்படிப்பட்ட கேருவின்கள்? वो कौन सा करूब है? மகிமை உள்ள கேருவின்கள் तेजो में வைக்கப்பட்டிருக்கிறது. करूबो रखा गया। அந்த மகிமை உள்ள கேருவினுக்கு முன்பாக இங்கே கவனிங்க, இந்த உலகத்துல எதுவும் ஒன்றும் அடிக்க முடியாது. அல்லது எப்படி அங்கே வீசுகிற சுடரளி பட்டயத்தை வைத்தார் என்று அந்த 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தில் उत्पत्ति 3 अध्याय में मैं से पढ़ सकता कैसे वो तेजोमय அந்த ஜீவ விருட்சத்துக்கு போற வழியே கேருவின்கள் சுடரளி பட்டயத்தை வைத்தேன்னு சொல்றார். ஆதியாகமம் 3:24 வாசிக்கலாம். उत्पत्ति का किताब 3 अध्याय 24वां वचन। அவர் மனுஷனை उत्पत्ति के किताब 3 अध्याय 24वां वचन. அவர் மனுஷரை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போ வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருவின்களையும் வீசுகிற சுடரளி பட்டயத்தையும் வைத்தார். इसलिए आदम को उसने निकाल दिया और जीवन के वृक्ष के मार्ग का पहरा देने के लिए अदन की वाटिका के पूर्व की ओर करूबों को और चारों ओर घूमने वाले ज्वालामय तलवार को भी नियुक्त कर दिया। அப்ப கேருவின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். वो करूबों को बीच में वास करता அது है। மகிமை உள்ள கேருவி. वो तेजोमय करूब। அல்லேலூயா. हालेलुया।
தேவனுடைய சிங்காசனத்தை சுமக்கக்கூடிய கேருபீம். आमेन। वो परमेश्वर का सिंहासन को उठाने वाला करूब है। அவன் தேவனுடைய விலையேறப்பட்ட அந்த ஜீவ விருட்சத்தை காக்கிறதற்கு வைத்திருக்கிறார் அவர். आमेन। परमेश्वर जो अनमोल और जीवन का वृक्ष का सुरक्षित करने के लिए भी एक करूब को रखा है। அதன் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறார். उसके बीच में परमेश्वर वास करता அந்த है। கிருபாசனம் என்கிறது என்ன? वो अनुग्रह के सिंहासन मतलब क्या है? அது ஒரு மூடி. वो एक ढक्कन है। அது என்ன சொல்லுங்க? वो क्या है? ढक्कन। மூடி. நம்முடைய எல்லா அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல்களை எல்லாவற்றையும் இங்கே கவனிக்க வேண்டும். हमारे सारी पाप, अधर्म और गलतियां को தன் மேல ஏற்றுக்கொண்டு அதை மூடிட்டார். यीशु अपने ऊपर उठा के वो ढक्कन के रूप में साबी के ऊपर ऐसे डाल दिया। இதுக்கு முன்பாக इससे पहले நாம் மூடி இல்லாம திறந்து கிடந்தோம். हमको कुछ ढक्कन नहीं था, ऐसे खुला पड़ा था பேய்களுக்கு हमारा ये பலி पर्स। செலுத்தி கொண்டு வந்தோம். இஷ்டம் போல பிசாசு வந்து நுழைஞ்சிட்டு போயிட்டு இருந்தான். हम अज्ञानता के रूप में बलि चढ़ाया था और गए दुष्ट आत्मा में सताया था अपने मनभाव। லேவியராகம புத்தகம், लव्य व्यवस्था के पुस्तक, இல்ல என்னாம புத்தகம் 19ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. गिनती का पुस्तक 19 எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. என்னாம புத்தகம் 19ஆம் அதிகாரம் 15வது வசனம். गिनती 19 अध्याय में 15 वचन। மூடி கட்டப்படாமல் திறந்திருக்கும் பாத்திரங்கள் எல்லாம் தீட்டுப்பட்டிருக்கும். और हर एक खुला हुआ पात्र है जिस पर कोई ढकना लगा न हो वह अशुद्ध ठहरे। மூடி கட்டப்படாமல் திறந்திருக்கும் பாத்திரங்கள் எல்லாம் தீட்டுப்பட்டிருக்கும். आमेन। जो खुला हुआ पात्र है जिस पर कोई ढक्कन नहीं रहता वो अशुद्ध है। இந்த 19ஆம் அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. ये 19 अध्याय का आप लोग घर पे जाके 28 कमांड्स சொல்லப்பட்டிருக்கிறது. इसी में आमेन 28 प्रकार का आज्ञा दिया। அதுல ஒன்று நாம் இப்ப பார்க்கிறது, उसमें एक हम अभी पढ़ा है, மூடி கட்டப்படாமல் अरे खुला हुआ पात्र திறந்திருக்கும் பாத்திரங்கள் எல்லாம் தீட்டுப்பட்டிருக்கும். आमेन। जिस पात्र में ढक्कन नहीं है वो अशुद्ध है। அதாவது இங்க பலி செலுத்துறதற்கு இங்கே ஒரு சிவப்பு ஆட்டுக்கிடாரியை குறித்து 1வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. आमेन। और पहला वचन में लिखा, 2வது வசனத்தை வாசிங்க. 19ஆம் அதிகாரம் 2வது வசனம். गिनती का पुस्तक 19 अध्याय 2 वचन। கர்த்தர் கற்பித்த நியாயப்பிரமாணம் பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடியும் உட்படாதுமாகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்திலே கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்தருக்கு சொல்லுங்கள். व्यवस्था की जिस विधि की आज्ञा यहोवा देता है वह यह है, तो इजराइलियों से कह कि मेरे पास एक लाल निर्दोष बजिया ले आओ जिसमें कोई भी दोष न हो, जिस पर जुआ कभी न रखा गया हो। பாருங்க, அன்றைக்கு பலி செலுத்துவதற்காக ஒரு சிவப்பு கடாரி தெரிந்து கொள்ளப்பட்டது. उन दिनों में बलि चढ़ाने के लिए एक लाल निर्दोष பழுதற்ற ஊனமில்லாதமாக நுகத்தடி, आमेन, एक लाल निर्दोष நுகத்தடிக்கு உட்படாதமாகிய சிவப்பான ஒரு கிடாரி. आमेन। मेरे पास एक लाल निर्दोष भेड़ ले आना जिसमें कोई भी दोष न हो, जिस पर जुआ कभी न रखा गया हो। ஆண்டவருடைய சமூகத்துல प्रभु के सम्मुख அவன் में இப்படிப்பட்ட ஒரு பலி செலுத்தப்பட்டது. वैसे एक बलि चढ़ाया। அந்த பலியை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. उस बलि के बारे में लिखा है, எப்படி ஆசாரியன் பலி செலுத்துவான். जैसे याजक बलि चढ़ाएगा। அல்லேலூயா. हालेलुया। அதுக்கப்புறம் அந்த மாம்சத்தை சரீரத்தை புறம்பே கொண்டு சுட்டெரித்து சாம்பலாக்கப்பட்டது. फिर जो बलि चढ़ाने के बाद जो मांस बचेगा उनको बाहर ले जाके उसको पूरा जला देना। அந்த சாம்பலை தூணா தீட்டு அந்த சாம்பலை எடுத்து தூணா எப்படி சுகம் உண்டாகிறது. और जो राख है वो राख निकाल के वो लगाने से चंगा होता। இப்படிப்பட்ட சில பலிகளை குறித்து அங்கே வாசிக்க முடிகிறது, இப்படி செய்யணும் சொல்லி. वैसे पुराने नियम में गई बलि कैसे चढ़ाना करके लिखा है। ஆனா இங்கே கவனிக்க வேண்டும், அந்த பாத்திரத்துல அந்த பாத்திரத்தை மூடாம இருக்கும். ஜலத்தை வச்சிருந்தாலும் சரி, அல்லது இங்க கவனிக்க வேண்டும், அந்த சாம்பலை வச்சிருந்தாலும் மூட வேண்டும். மூடாது இருக்கிறது தீட்டு.
लेकिन जो कोई पात्र है यदि उसमें पानी भर के रखा या राख को रखा, लेकिन वो पात्र हम ढक के रखने का। வேதம் சொல்கிறது அங்க அதே 31 எண்ணாம 31:20 வாசிக்கலாம். आमें गिनती 31वां अध्याय में 20 वचन को पढ़ेंगे. 31:20 அந்தபடியே எல்லா வஸ்திரத்தையும் தோலால் செய்த கருவிகளையும் வெள்ளாட்டு மேனாலும் நெய்தவைகளையும் மரச்சாமான்கள் சுத்திரிக்க கடவர்கள் என்றார். और सब वस्त्रों और चमड़े की बनी हुई सब वस्तुओं और बकरी के बालों की और लकड़ी की बनी हुई सब वस्तुओं को पावन कर लो. இங்க பாருங்க, இதை வச்சு தோல் மூடி அல்லது இங்கே கவனிக்க வேண்டும், வெள்ளாட்டு மேனால் நெய்த மூடி இதெல்லாம் வச்சு அல்லது மரச்சாமான செய்தது மூடி, இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் மூடியை செய்து மூடணும். यदि चमड़े का ढक्कन और भी कुछ लकड़ी का ढक्कन, किसी भी ढक्कन से क्या करने का, पात्र को ढक के रखने का. இங்கே கவனிக்க, இதை எதையாவது வைத்து மூட வேண்டும். ऐसे कुछ भी ढक्कन जरूरत है ढकने की. அதைத்தாங்க வாசிக்கிறோம், மூடி கட்டப்படாமல் திறந்திருக்கும் பாத்திரங்கள் எல்லாம் தீட்டுப்பட்டிருக்கும். इसलिए वचन कहता है जो कोई खुला हुआ पात्र है जिस पर ना कुछ ढक्कन है वो अपवित्र ठहरता. ஆனால் இங்கே கவனிக்க, பழைய ஏற்பாட்டு பழி எல்லாம் தீட்டுப்பட்டு விட்டது. पुराना नियम के हर एक बलिदान अपवित्र ठहरा. எபிரேயர்களது நிருபம் इब्रानी के पत्री 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறோம். 9वां अध्याय 13 वचन. எப்படி எனில் காலை வெள்ளாட்டுக்கிடாய்களின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியும் சாம்பலும் சரீர சுத்திகரிப்பை உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால். इब्रानी 9वां अध्याय में 13 वचन. क्योंकि जब पकड़ो और बैलों का लहू और कलोर की राख का अपवित्र लोगों पर छिड़का जाना शरीर की शुद्धता के लिए उन्हें पवित्र करता है. இங்க அங்க நடக்கக்கூடிய அந்த பலிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ये जो पुराने नियम के हर एक बलि के बारे में लिखा. இங்க அப்படிப்பட்ட அந்த शरीर சுத்திகரிப்பை உண்டாக்கி பரிசுத்தமாக்கப்படுமானால், ये सब शरीर की शुद्धता के लिए उन्हें पवित्र करेगा. तो நித்திய ஆவினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். मसीह का लहू जिसने अपने आप को सनातन आत्मा के द्वारा. இங்க கவனிக்க வேண்டும். அப்ப இங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, सनातन आत्मा के द्वारा. அப்போ ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். तो मसीह का लहू जिसने अपने आप को सनातन आत्मा के द्वारा परमेश्वर के सामने निर्दोष चढ़ाया, तुम्हारे विवेक को मरे हुए कामों से क्यों न शुद्ध करेगा, ताकि பழுதற்ற பலி செலுத்தப்பட வேண்டியிருந்தது. वहाँ एक निर्दोष बलि चढ़ाना आवश्यक था. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து परंतु प्रभु यीशु இந்த मसीह பூமியில इस पृथ्वी ஒரு में பழுதற்ற பலியாக, एक निर्दोष बलि, அல்லேலூயா, सनातन ஒரு பரிசுத்த ரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தத்தக்கதாக पवित्र लहू इस पृथ्वी में அவரை बहाने के लिए சரீரத்தை தேவன் ஆயத்தம் பண்ணினார். आमीन. एक शरीर को परमेश्वर ने तैयार किया. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. उसके नाम की महिमा हो. அப்ப ஆண்டவர் ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். आमीन. प्रभु ने एक शरीर को तैयार करके रखा. அந்த சரீரத்துல முழு உலகத்தின் பாவங்களை சுமப்பதற்காக उस जो तैयार करके रखा था, उस शरीर में सारी जगत के पापों को முழு उठाने, உலகத்தின் பாவங்களை சுமக்கிறதற்கு सारे जगत के पापों को उठाने ஒரு के लिए பழுதற்ற பலி தேவை. एक निर्दोष बलि चढ़ाना. அந்த பலி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இந்த முழு உலகத்துக்கும் செலுத்தப்பட்ட பலி. आमीन. उस निर्दोष बलि केवल प्रभु यीशु मसीह है, सारी जगत के लिए बलिदान हुआ. அது சரீரத்தை சுத்திகரிப்பு உண்டாக்குறது, பரிசுத்தமாக்கு சரீர சுத்திகரிப்பை உண்டாக்கும்படி பரிசுத்தமாக்கப்படுகிறது. आमीन. जो शरीर की शुद्धता के लिए उन्हें पवित्र करता. ஆனால் இந்த சுத்திகரிப்பு परंतु ये शुद्धता உங்களுடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் ஆவியையும் சுத்திகரிக்கிறது. तुम्हारे प्राण आत्मा शरीर तीनों को शुद्ध करता. அதுதாங்க 15வது வசனத்துல வாசிங்க. 15 वचन. எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் 9:15 इब्रानी 9वां अध्याय. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார்.
इसी कारण वह नई वाचा का मध्यस्थ है, ताकि उसकी मृत्यु के द्वारा जो पहली वाचा के समय के अपराधों से छुटकारा पाने के लिए हुई है, बुलाए हुए लोग प्रतिज्ञा के अनुसार आनंद मिरास को प्राप्त करें। முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யும் பொருட்டு जो पहले वाचा के समय के अपराधों से छुटकारा पाने के लिए। முதலாம் உடன்படிக்கைனா என்ன? पहली वाचा मतलब क्या? உடன்படிக்கை அங்கே அங்கே தேவன் அங்கே அவர்களுக்கு நிறைய பலி செலுத்துறது கற்றுக் கொடுத்தார். हाँ, पुराने नियम में परमेश्वर ने उन लोगों को गई बलि चढ़ाने के लिए सिखाया நீங்க था। வீட்ல போய் வாஸ்து பாருங்க, அங்க 28 விதமான கமெண்ட்ஸ் சொல்லப்பட்டிருக்கு எண்ணாம 19ல. हाँ, में गिनती का पुस्तक 19 अध्याय में 28 प्रकार का आज्ञा दिया है, ஆனா அந்த இதெல்லாம் நிவர்த்தி செய்யல. लेकिन वो हर एक बलि के द्वारा कुछ शुद्ध नहीं हुआ। அப்போ அது அவர் மரணம் அடைந்து, वो मृत्यु होकर, அதாவது நிவர்த்தி செய்வதற்கு அவர் சொந்த சரீரத்துல மரணம் அடைந்து हाँ, में छुटकारा देने के लिए वो अपने शरीर पर मरण होकर அழைக்கப்பட்டவர்கள். बुलाए गए। நாம் யார்? हम कौन है? நாம் யார்? हम कौन है? அழைக்கப்பட்டவர்கள். बुलाए हुए लोग। நாம் யார்? हम कौन है? புறஜாதிகள், हम अन्य जाति, யூதர்கள் அல்ல. यहूदी नहीं था, நாம் அழைக்கப்பட்டவர்கள். हम बुलाए हुए लोग। அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைவதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரா இருக்கிறார். बुलाए हुए लोग प्रतिज्ञा के अनुसार आनंद मिरास को प्राप्त करने के लिए இங்க பாருங்க, वो नई वाचा के मध्यस्थ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்துக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். हम प्रतिज्ञा के अनुसार आनंद मिरास को प्राप्त करने के लिए बुलाए हुए लोग हैं। யூதர்கள் அவர்கள் அடையக்கூடியது அந்த இஸ்ரவேல் தேசத்தையும் அவர்களுடைய கேபிட்டல் எருசலேமையும், அங்கே அவர்கள் அடையக்கூடியது அவருடைய வாக்குத்தத்தம் வேற. और जो इजराइल लोगों यहूदी लोग पाया था वो प्रतिज्ञा अलग है। वो लोगों इजराइल और कानान देश को और वो यरूशलेम को पाना, वो ही उन लोगों का प्रतिज्ञा था। சகரியா 12ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனங்கள் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. और चकरिया 12वां अध्याय का हर एक वचन पूरा हो। அவர்கள் குடியேற்றமில்லாது போய்விட்டார்கள், மீண்டும் குடியேறப்பட்டிருக்கிறார்கள். वापस उन लोगों को प्रभु बसाता है। சகரியாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். चकरिया के पुस्तक 12वां अध्याय। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा। சகரியாவின் புத்தகம் चकरिया 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 12वां अध्याय में அங்கே இப்படிப்பட்ட அங்கே சம்பவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற போது 6வது வசனத்தை வாசிக்கலாம். 6वां वचन। அந்நாளிலே யூதாவின் தலைவரையும் விறகுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்பையும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவிட்டி ஒப்பாக்குவேன். அவருக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். उस समय में यहूदा के अधिपतियों को ऐसे कर दूंगा जैसे लकड़ी के ढेर में आग भरी अंगीठी या बूले में जलती हुई मसाल होती है, अर्थात वे दाहिने बाएं चारों ओर के सब लोगों के भस्म कर डालेंगे और यरूशलेम जहां अब बसी है वही बसी रहेगी। 2018ல ட்ரம் முதலா எங்க அமெரிக்காவுக்கு எப்படிப்பட்டவரா வந்தாரு? என்ன வந்தாரு? தலைவரா வந்தார், குடியரசுத் தலைவரா. 2018 में वो डोनाल्ड ट्रम्प पहले अमेरिका के अधिपति बनाए। அவர் ஒரு வேடிக்கை மனுஷர். वो एक तमाशा का मनुष्य है। ரோட்ல ஆடுவாரு, रोड पर डांस करेगा। அதனால பெரிய பான் வித் கோல்ட் ஸ்பூன் மாதிரி அவர் பான் வித் பிளாட்டினம் ஸ்பூன், அப்படிப்பட்ட மனுஷன் அவர். சொல்லுவாங்க பெரிய பெரிய பணக்காரர், जो जन्म होता तभी பிசினஸ்மேன் அவர். वो बड़ा मिलियनर। அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னோன்னு அங்க அமெரிக்கால வேடிக்கையா பேசப்பட்டது. हाँ, वो बोला था मैं आऊंगा राजनीति बनाने। அதற்கு முன்னால வந்த தலைவர்கள் எல்லாம் நாங்கள் இந்த இஸ்ரவேல் தேசத்தை நாங்கள் அவர்களுக்கு அந்த எருசலேமை கேபிட்டலா கொடுப்போம்னு வாக்கு பண்ணாங்க. लेकिन ट्रम्प के पहले जो सरदार लोग आए थे वो सारे लोग कहते थे हम लोग वापस हो यहूदी लोग इजराइल के लिए हम लोग वो राजधानी को देंगे यरूशलेम को। அதனால நீங்க கவனிக்கணும், அவரும் எலெக்ஷன்ல வாக்குறுதி கொடுத்தார். और ट्रम्प वो भी इलेक्शन के समय में गई आज्ञा दिया। நான் இப்படி யூதர்களுக்கு, ஏன்னா அவங்க யூத ஓட்டு தான் அமெரிக்கால ஜாஸ்தி இருக்குது, क्योंकि अमेरिका में ज्यादा से ज्यादा यहूदी लोग है। ஆனா வாக்கு கொடுப்பாங்க, யாரும் செய்ய மாட்டாங்க. लेकिन बहुत सारा बोलेंगे कोई नहीं पूरा करता। இவரு வாக்கு கொடுத்தாரு, ट्रम्प भी दिया था। எல்லாரும் வேடிக்கையா பார்த்தாங்க. सभी लोग ऐसे तमाशा அவர் எலெக்ஷன் என்னதே ஒரு வேடிக்கை. वो जो ट्रम्प इलेक्शन में खड़ा था वही तमाशा की बात है। ஜெயிச்சிட்டாரு, वो जय पा लिया, ஜெயிச்சிட்டாருங்க. जय पा लिया। அவரும் அறிக்கையிட்டார்.
वो भी ऐसे सूचना दिया। எங்க அந்த மூணாவது வசனத்தை வாசிங்க 12:3 சகரிகள் जकरिया 12:3 அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கு பாரமாக கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள், பூமியில் உள்ள ஜாதி எல்லாம் அதற்கு விரோதமாக கூடிக்கொள்வார்கள். उस समय पृथ्वी की सारी जातियां यरूशलेम के विरुद्ध इकट्ठी होंगी, तब मैं उसको इतना भारी पत्थर बनाऊंगा कि जो उसको उठाएंगे वो बहुत की घायल होंगे। 2018 அறிக்கையிட்டாரு ट्रम्प ने ऐसे 2018 में सूचना दिया। அதாவது கல்ஃப் கண்ட்ரி 22 நாடு சேர்ந்து எதிர்த்துச்சு யார இஸ்ரவேல, जो गल्फ देश அவர் ட்ரம்ப் சொன்ன வார்த்தையை எதிர்த்து, जो ट्रम्प ने सूचना दिया था वो शब्द के लिए 22 देश जो गल्फ देशों के लोग विरोध किया था। அடுத்தது என்ன, எங்கோல நாடு யூரோப்பும் சேர்ந்து 28 நாடு எதிர்த்துச்சு। फिर जो यूरोप का 28 देशों वो लोग भी बैर किया है। उसको पकड़ो भाई, वो बंद कर, उसको संभालो। हालेलूया हालेलूया। அங்க பாரு 120 இங்க கவனிக்கணும்। அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில ऐसे परिस्थितियां में எதிர்த்தார்கள், विरोध किया है, रोका है। இப்படி தேசம் எல்லாம் சேர்ந்து ட்ரம்முடைய வார்த்தையை ஒரே நேரத்துல எதிர்த்தது 50 நாடு சேர்ந்து ஏச்சிட்டு। वैसे एक ही समय में कम से कम 50 देश एक साथ होकर रोका है। ஐநா சபை கூடுச்சு, फिर ஐநா சபா इकट्ठा हुआ, வாக்கெடுப்பு நடத்தினாங்க। फिर वोट इलेक्शन रखा है। வாக்கெடுப்பு நடத்தும் போது 128 நாடுகள் சேர்ந்து இதுக்கு விரோதமா ஓட்டு போட்டாங்க। वो इलेक्शन में 128 देशों एक साथ होकर इसके विरोध से वोट डाला, இதை வரக்கூடாது என்று சொல்லி, क्योंकि ऐसे नहीं करना। இவங்களுக்கு அந்த எருசலேமை கொடுக்க கூடாது, यरूशलेम को राजधानी தலைநகரா கொடுக்க கூடாது, यरूशलेम को राजधानी करके यहूदी लोग को नहीं देना करके रोका। இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏன்னா தலைநகரா வந்தா அடுத்தது அங்க என்ன, எங்க அங்க ஆலயம் கட்டி பலிபீடம் கட்டி பலி செலுத்தணும், क्योंकि वो यरूशलेम राजधानी बनेगा तो वहाँ वापस मंदिर बनाना, बलि चढ़ाना, सब कुछ वापस वहाँ करेंगे। ஆனாலும் தேவன் வார்த்தையை நிறைவேற்ற வல்லவர்। आमीन। फिर भी प्रभु अपने वचन को पूरा करेगा। என்ன நடந்துச்சு? क्या हुआ था? அதாவது ஐநால ஐநா சபா में விட்டான்னு சொல்லக்கூடியது 5 நாடுகள் சேர்ந்து என்னத்தை சொன்னாலும் அது நிறைவேறும் உலகத்துல। विठा बोलकर उसमें देश 5 देश के लोग हैं, वो लोग कुछ भी बोलेंगे ये दुनिया में पूरा हो जाएगा। பாங்க 202 நாடு இருந்தாலும் ஐநால 5 நாடு முடிவெடுத்தனா முடிஞ்சது எந்த நாட்டிலையும் சேரும்। 202 देश हैं, फिर भी जो ऐना के वो 5 देश जो कुछ बोलेंगे वो पूरा हो जाएगा। விட்டான்னு சொல்றாங்க, उसका नाम विठा। ஒன்னு அமெரிக்கா, एक अमेरिका, ரஷ்யா, அப்புறம் इंग्लैंड, அப்புறம் फ्रांस, அப்புறம் என்ன சைனா। இதுல என்ன நடந்தது? முடிவு எடுத்துட்டாங்க। ये लोग ऐसे एक साथ होकर बोल दिया, மெஜாரிட்டி ட்ரம்ப் பக்கம் வந்துச்சு। अभी उनके ट्रम्प की तरफ से 128 நாடு ஓட்டு போட்டாலும் முடிச்சிட்டாரு அவர்। 128 देश के लोग विरोध से वोट डाला, फिर भी ट्रम्प ने सब कुछ पूरा कर दिया। அவர் கொஞ்சம் அவர் மேல நிறைய அலிகேஷன் இருக்குது, वो ट्रम्प के ऊपर बहुत सारा दोष இருக்குது, बहुत है। அவர் ஒரு பிசினஸ்மேன், वो एक बिजनेस का मैन है। நினைச்ச இடத்துல ஆடுவாரு, वो किसी जगह पर उनका नाचने आता, नाचेगा, ஜாலியா என்டர்டெயின்மெண்டா நாள்। वो तो ऐसे वो मस्ती வாய் பேசுறோம் எல்லாம் பேசுவார்। அல்லேலூயா। இங்க கவனிங்க, सुनिए। ஆனா அவரு தேவன் எப்படிப்பட்ட ஆளை ஏற்படுத்தி வச்சிருக்காரு பாருங்க। देखिए परमेश्वर कैसे அமெரிக்கா வேடிக்கை மனிதரா பார்த்ததுங்க, अमेरिका के नजर में वो एक तमाशा के व्यक्ति था, தேவன் அதை திருப்பிட்டார்। परंतु परमेश्वर उस विषय को वापस कर दिया। உங்களை தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க, போங்க ஒண்ணு அனிசா அங்கே கவனிக்க வேண்டும்। सुनिए। அப்ப தேவன் ஏற்படுத்தப்பட்டு, அல்லேலூயா, हालेलुया। இங்கே கவனிக்க வேண்டும்। அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல प्रभु के सम्मुख में என்ன நடந்தது? क्या हुआ था? எருசலேம் அங்கே வசனம் நடந்தது 6வது வசனத்துல, எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும்। यरूशलेम जहां अब बसी है वही बसी रहेगी यरूशलेम में ही। வானமும் பூமி ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒளிந்து போவாது। आकाश और पृथ्वी टल जाएगा परंतु परमेश्वर का वचन कभी न टल। அதான் நடந்தது 6 days war, वो वार யுத்தம் 6 நாள் யுத்தம் நடந்தது, 6 दिन का युद्ध, அவ்வளவு பெரிய யுத்தம் நடந்தது। उतने बड़े युद्ध हुआ। हालेलुया। हालेलुया। அங்கே கவனிக்க வேண்டும், सुनिए, குடியேறிட்டது। वो बस गया। 1967 பெரிய 6 நாள் யுத்தம் நடந்தது। 19
67 में एक बड़ा युद्ध हुआ था। அதுக்கப்புறம் இதை அறிக்கை விட்டாங்க. फिर ऐसे सूचना दिया। இங்க கவனிங்க, இங்கே தேவன் முதல்ல இஸ்ரவேலின் ஒரு நாட்டில் குடியேற வைத்தாரு. पहले परमेश्वर ने क्या किया, इजराइल लोग को वो देश में बसाने के लिए திரும்ப रखा। எருசலேம் ஸ்தானத்துல வந்து சேர்த்துட்டார். वापस वो यरूशलेम उसी जगह पर बसे रहे। அடுத்தது என்னங்க பாருங்க, தேசம் கிடைத்துட்டு, अभी देश मिल गया அவங்க தலைநகரம் கிடைச்சிட்டு, और राजधानी मिल गया। அடுத்தது என்ன, ஆலயம் கட்டி பலிபீடம் கட்டி அவர்கள் அந்த சிவப்பு ஆட்ட பலி கடாரிய பலி செலுத்தணும். इसके बाद क्या करेंगे, वहाँ वो मंदिर बनाएंगे, बलि चढ़ाएंगे, जो वो लाल बछड़ा है उसको वहाँ बलि चढ़ाएंगे। என்ன நடந்தாலும் फिर भी क्यों ना, அவர்களுக்கு இங்க கவனிக்க வேண்டும், அவர்கள் நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை பெறல. वो लोग आनंद मिरास का प्राप्त नहीं कर सकते। वो நீங்க நித்திய சுதந்திரமான அழைக்கப்பட்டவர்கள், வாக்கை சுதந்திரிக்கிறவர்கள், परंतु तुम जो बुलाए हुए लोग हैं, तुम आनंद मिरास का प्राप्त करने वाले। அந்த இஸ்ரவேல் வந்து போராடுறது அந்த தேசத்தை பெற்றுக்கொள்வதற்காக. और जो इस्राएल लड़ते रहता है वो देश को अपना करने के लिए। நமக்கு நம்மளை அழைத்தவர் அந்த நித்திய சுதந்திரத்தை புதிய உடமைக்கு மத்தியஸ்தரான இயேசு கிறிஸ்துவை கொண்டு பெறுகிறோம். परंतु हम जो बुलाए हुए लोग हैं, हमको वो जो आनंद मिरास प्राप्त करता कैसे, वो नए वाचा का मध्यस्थ यीशु मसीह के द्वारा। இஸ்ரவேல் யூதன் வந்து யார் கிறிஸ்தவர்களை கொல்றான், और जो यहूदी है वो मसीहा के लोग को मार डालता, அவனும் அடிக்கிறான், वो भी मारता, தெரியுதா, அவனும் எதிர்க்கிறான், वो भी विरोध करता। ஆனா परंतु இங்க கவனிக்க வேண்டும், सुनिए, இந்த தேவனுடைய வார்த்தை உலகம் முழுதும் போயிற்று. ये परमेश्वर का वचन सारी जगत पर फैल गया। இவன் வார்த்தைக்கு கீழ்ப்படல, அவர் உலகத்தையே திரட்டி அழைச்சிட்டார். ये यहूदी परमेश्वर का वचन को माना नहीं, इसलिए प्रभु ने सारी जगत को बुलवा के वचन को दे दिया। ரோமர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்திலே வாசித்தால், रोमियो का पत्री 3 अध्याय में, இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன, விருத்தசத்தினால் பிரயோஜனம் என்ன, अतः यहूदी की क्या बढ़ाई या खतने का क्या लाभ। இது எவ்விதத்தில் மிகுதியா இருக்கிறது, தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. हर प्रकार से बहुत कुछ। पहले तो ये कि परमेश्वर के वचन उनको सौंपे गए। இங்க பாருங்க, முதல்ல தேவனுடைய வார்த்தை அவனுக்கு தான் கொடுக்கப்பட்டது. पहले परमेश्वर का वचन यहूदी लोग के सौंपा था। அவன் விசுவாசியாமல் போனாலும் என்ன, அவருடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? यदि कुछ विश्वासघाती निकले भी तो क्या हुआ, क्या उन्हें विश्वासघाती होने से परमेश्वर की सच्चाई व्यर्थ टकरेगी? அப்படி ஆக்க மாட்டார். कदापि नहीं। நீர் உம்முடைய வசனங்கள் நீதிபதியால் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடைவும் இப்படி ஆயிட்டன் எழுதியிருக்கபடி தேவனே சத்தியம் பெற வேண்டும், எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்வோமாக. वरन परमेश्वर सच्चा और हर एक मनुष्य झूठा टकरे, जैसे लिखा है, जिससे तू अपनी बातों में धर्मी टकरे और न्याय करते समय तू जय पाए। எந்த மனுஷனும் பொய்யன். आमीन। किसी भी मनुष्य झूठा है। தேவன் வார்த்தையை நிறைவேற்றுவாரு, परमेश्वर सच्चा है, वचन को पूरा करेगा। ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு அவன் விசுவாசிக்காம போயிட்டான். लेकिन वो परमेश्वर को वचन से अविश्वास किया। இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டவர்கள் யூதர்கள். और यहूदी लोग ने यीशु को क्रूस पर मार डाला। யூதர்கள் தான் இயேசுவை சிலுவையில் இருந்து கொண்டாங்க. यहूदी लोग ने यीशु को मारा। அதனால தான் பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் வந்து கல்ஃப் கண்ட்ரியில விசேஷமாக திரையிடப்பட்டது. इसलिए जो ये आया, फिल्म आया फैशन ऑफ क्राइस्ट, वो गल्फ कंट्रीज में विशेष रूप से वहाँ, யூதனுக்கு அவனுக்கு பிடிக்காது, क्योंकि यहूदी और गल्फ कंट्रीज दोनों को बीच में विरोध है। அல்லேலூயா. हालेलुया। இயேசுவை சிலுவையில் அறைந்து கொன்றதை அங்க அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ல காமிக்கிறான். वो फैशन ऑफ क्राइस्ट वो फिल्म में क्या दिखा रहा है, वो यीशु को क्रूस पर मार डालता है। கொஞ்சம் கவனிக்க வேண்டும், இது என்ன, அப்போ அந்த திறந்து தான் கிடக்குது, அங்க மூடல. वहाँ जो पात्र है वो पात्र टक्के नहीं रखा, खुला हुआ पात्र। அதான் எண்ணாமம் 19:15 வாசிக்கிற, மூடி கட்டப்படாமல் திறந்திருக்கும் பாத்திரங்கள் எல்லாம் தீட்டப்பட்டிருக்கு. इसलिए गिनती का पुस्तक 19वां अध्याय में लिखा है, जो कोई पात्र वो खुला रहता है, उसके ऊपर ढक्कन नहीं है, वो अपवित्र ठहरा। பாத்திரம் என்றால் என்ன? पात्र मतलब क्या है? நீங்கள் ஜீவியத்தை குறிக்குது, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை குறிக்கிறது. हम सभी के एक एक जन के जीवन को, जिंदगी के बारे में पात्र के बारे அவன் में
மூடாது இருக்கிறது. आमें उस पात्र में ढक्कन नहीं है. அந்த கிருபாசன தண்டை இயேசுவண்டே அவன் கிட்டி சேரவில்லை. वो उस यीशु अनुग्रह के सिंहासन पर निकट नहीं आया. அந்த கிருபாசனம் யார்? இயேசு. वो कृपासन कौन है? अनुग्रह का सिंहासन यीशु. எல்லாத்தையும் உனக்கு நிவர்த்தி செய்யும் பொருட்டாக ஒரு மூடி கிருபாசனம். हमें सारे तुम्हारे विषय को एक व्यवस्था बनाना हुआ ढक्कन. वो क्या है? अनुग्रह का அந்த सिंहासन. எபிரேயர் 9:15 வாசிக்க உங்களுக்கு புரியுது. இப்போ इब्रानी 9:15 वचन को अभी पढ़ो. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தரப்பட்ட நித்திய உடன்படிக்கை நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தரா இருக்கிறார். इसी कारण वह नई वाचा का मध्यस्थ है, ताकि उसकी मृत्यु के द्वारा जो पहली वाचा के समय के अपराधों से छुटकारा पाने के लिए हुई है, बुलाए हुए लोग प्रतिज्ञा के अनुसार आनंद मिरास को प्राप्त करें. அங்க நிவர்த்தி செய்யப்பட முடியவில்லை. आमीन. वहाँ कुछ व्यवस्था नहीं बना, पूरा नहीं हुआ. மூடாது திறந்துதான் கிடக்கு தீட்டாக. आमीन. वहाँ का जो पात्र है वो अपवित्र टकरा, क्योंकि वो पात्र के ऊपर ढक्कन नहीं है. அதாவது இவருடைய खुला पड़ा. அவருடைய அக்கிரமங்கள் எல்லாம் சாத்தான் பார்த்து அவளை சாபத்தையும் அவர்களுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். क्योंकि उन लोगों के सारी अपराध और गलतियां को वो देखकर शैतान ने उनके विरोध से कार्य करते ஆனால் रहता. நிவர்த்தி செய்யும் பொருட்டாக இயேசு வந்தார். आमीन. परंतु ये सबको पूरा करने के लिए தன் यीशु आया. சரீரத்திலே அந்த அன்றைக்கு அந்த ஆட்டை போல அவர் இங்கே கவனிக்கணும், அந்த சிவப்பு கிடாரியை விட அவர் தேவ ஆட்டுக்குட்டியாக பலியிடப்பட்டார். जो पुराने नियम में एक लाल कलर के वो भेड़ को बलि चढ़ाया, उससे बढ़कर नए नियम में प्रभु यीशु मसीह परमेश्वर के मेमना करके आया. இன்றைக்கு வரைக்கும் யூதர் இந்த சிவப்பு கிடாரியை தேடிட்டு இருக்கான். आज तक वो यहूदी लोग वो लाल कलर के भेड़ के ढूंढते रहता है. சிவப்பு அது நடக்கிறது, வார்த்தை நடக்கும், அடுத்தது தேர்டு வேர்ல்டு வார் வரும். இது ஓகே, அது நடக்கும் போது தான் எல்லாம் நடக்குது, சரிதான். हाँ, जो वचन के अनुसार सब कुछ पूरा होगा और तीसरे युद्ध भी आने वाला, दुनिया का युद्ध वो सब होगा. ஆனால் இங்க கவனிங்க, फिर भी सुनिए, அவன் திறந்து தான் கிடக்குறான், மூடப்படல. जो यहूदी है वो खुला हुआ पात्र है. அவனுக்கு நிவர்த்தி செய்ய முடியாதபடி இருந்து கொண்டிருக்கிறான். उनका कुछ भी व्यवस्था नहीं है, उनका पूरा नहीं हुआ. இன்னும் அந்த தேசத்திலே யுத்த கலவர பூமியாய் கொண்டே இருக்கிறது. अब तक वो देश में युद्ध है हो रहा है. வேறு சாதாரண 90 லட்சம் ஜனம் தாங்க. में वो इजराइल देश का जनता कितना है? केवल 90 लाख. இன்னும் உலகம் முழுவதும் அங்க சிதறடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். आमीन. वो लोग पूरी दुनिया में तीतर पीतर हो गई. ரஷ்யாவும் உக்ரைனும் போராடிக்கிற ஜெலஸ்கி யார்? அவரும் யூதன் தான். आमीन. जो रशिया यूक्रेन के बीच में लड़ाई हुआ था, युद्ध हुआ था, वहाँ यूक्रेन का अधिपति जेलेंस्की वो भी यहूदी है. இங்க கவனிக்க வேண்டும், அங்குடைய அந்த இஸ்ரேலுடைய பாப்புலேஷன் வெறும் 90 லட்சம். वो इजराइल देश का जनता केवल 90 लाख लोग. ஆனால் தேவனுடைய வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்க அவர்கள் நடுவிலே. आमीन. परंतु उन लोगों के बीच में परमेश्वर का वचन पूरा होता. ஆனால் மூடப்படாத ஒரு தீட்டான ஒரு பாத்திரமாகத்தான். लेकिन उन लोग के बारे में शास्त्र कहता है वो अपवित्र टकरा गया, क्योंकि वो पात्र खुला है, उसके ऊपर ढक्कन மூடி नहीं है. கட்டப்படாத आमीन. जिस पात्र के ऊपर ढक्कन नहीं है, அந்த கிருபாசன தண்டையிலே அவர்கள் கிட்டி சேர முடியவில்லை. आमीन. क्योंकि वो अनुग्रह के सिंहासन के निकट नहीं आ पाए. இப்பவும் அந்த சுவர்ல வந்து யூதர் வந்து முட்டி முட்டி அழுது अभी भी वहाँ एक दीवार है, वहाँ आके यहूदी ऐसे कर करके மேசியா रो रहा है. மேசியா வந்துட்டாரு, मेसी तो आ गया. அவனை சிலுவையில அறைஞ்சு கொன்னுட்டாங்க. वो मेसी आया, वो मेसी को क्रूस पर मार डाल அவர் दिया. வருவார் சொல்லிட்டு இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கிறான். लेकिन अभी भी बोलता है मेसी आने वाला है, जन्म होने वाला है. அப்ப அவர்கள் இன்னும் வந்து அதுக்குள்ள வரல, அவன் இன்னும் வந்து அந்த தீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. अब तक वो अपवित्र टकरा गया. அதான் மூடி கட்டப்படாத பாத்திரம் தீட்டுப்பட்டுள்ளது. इसलिए वचन कहता है जिस पात्र है उसके ऊपर ढक्कन नहीं है, அந்த वो अपवित्र है. அப்ப நமக்கு நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கு, மரணம் அடைந்திருக்கிறார் இயேசு. आमीन. लेकिन हमारे लिए यीशु मृत्यु हुई, அழைக்கப்பட்டவர்கள், வாக்கு பண்ணப்பட்டவர்கள், क्योंकि जो बुलाए गए लोग हैं, அந்த நித்திய சுதந்திரம், वो आनंद मिरास. அவர்களுக்கு இந்த இஸ்ரவேலை அடைஞ்சா போதும், எருசலேமில் அடைஞ்சா போதும், நாங்க சக்சஸ்ன்றவாங்க. अगर यहूदी लोग बोलेंगे केवल हम इजराइल देश को वापस पाना है और जो यरूशलेम हमारा राजधानी होना,
हमारा सब कुछ सक्सेस है। ஆனா அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் இருக்கிறது. फिर उसके बाद होने वाला कई संभव है, ஆனாலும் அவர்கள் மூடி கட்டப்படாத பாத்திரம் தீட்டு அங்க இருந்து கொண்டே இருக்கிறது. लेकिन उन लोगों के बीच में वो अपवित्र टकरा जाता है, क्योंकि वो जिस पात्र है वो खुला पड़ता है, वो अपवित्र है। அவன் பழுதற்ற அந்த ஆட்டை தேடி அந்த காட்டுக்கடாரியை தேடிக்கிட்டே இருக்கலாம். ओ यदि ऐसे अभी तक वो लाल वो निर्दोष वो बेड़ को ढूंढते रहता है, கொஞ்சம் கூட கலர் இருக்க கூடாது அது. थोड़ा भी उस पर और कुछ रंग नहीं है। ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து परंतु हमारा प्रभु यीशु मसीह பழுதற்ற பலியாக निर्दोष बलि நமக்கு மத்தியஸ்தராக ஒப்பு கொடுத்தார். हमारा मध्यस्थ बन அந்த கிருபாசனத்தண்டை நம் கிட்டி சேர்ந்திருக்கிறோம். आमेन। वो अनुग्रह के सिंहासन पर हम आए। இப்ப பாத்திரம், அந்த பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரம்? वो पात्र कैसा है? மூடி கட்டப்படாத பாத்திரம். ढक्कन बिना रहता हो। இயேசு சொல்கிறார், यीशु ने कहा, இயேசு இடத்துல சீசர்கள் வந்தாங்க. यीशु के पास चेले लोग आए। மத்தேயு சுவிசேஷத்துல வாசிக்கிறோம். मत्ती सुसमाचार। அவளுக்கு அந்த சீசருடைய தாய் வந்து சொல்கிறா, आमेन। यीशु के माता आके कही थी, வாசிக்கலாம் 20ஆம் அதிகாரம், மத்தேயு 20ஆம் அதிகாரம், मत्ती 20वां अध्याय, 20ஆம் அதிகாரம் 21வது வசனம். मत्ती 20वां अध्याय में 21 वचन। அவர் இங்க கவனிங்க, யாருடைய தாய்? 20வது வசனத்துல ஜெபதேவின் குமாரனாகிய தாய் தன் குமாரோடு கூட அவரிடத்திலே வந்து அவரை பணிந்து கொண்டு 20வது வசனத்துல உம்மிடத்திலே விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார். तब जबूदी के पुत्र की माता ने अपने पुत्र के साथ यीशु के पास आकर प्रणाम किए और उससे कुछ मांगने लगी। ஜெபதேவினுடைய பிள்ளைகள் யார்? ओ जबूदी के पुत्र कौन है? யாருங்க? याकूब, யோவான். அல்லேலூயா. हालेलुया। ஒரே குடும்பத்துல ரெண்டு பேர் தெரிந்து கொள்ளப்பட்டாங்க. एक परिवार में दो जन सेवकाएं में। பேதுருவும் அந்திரேயாயும் ஒரு குடும்பத்துல உள்ளவங்க. पत्रस और अंद्रयास दोनों एक के நம்ம ஒரு ஆள் ஊழியத்துக்கு வர்றதுக்கு இயேசுவினால் வர முடியும். அங்க ஒரு வீட்ல ரெண்டு பேர் வந்திருக்காங்க. हम एक जन यीशु के पीछे आ नहीं पाते, वहाँ एक परिवार में दो जन आया। இப்பவும் இந்த காலத்துல சில குடும்பங்களை பார்த்தா குடும்பமே ஆண்டவருக்காக ஊழியம் செய்த சாட்சிகள்லாம் இருக்குது. अभी भी हम देख सकते बोल सकते कि परिवार में पूरे परिवार प्रभु का सेवा के लिए। இயேசு இடத்துல கேக்குறாப்ல, ये माता आके यीशु से पूछी, உம்முடைய ராஜ்யத்துல என் குமாரருக்கு 2 பேரில் உமது வலது பக்கத்துல ஒருத்தன் இடது பக்கத்துல உட்காரம்படி அருள் செய்ய வேண்டும். मेरे ये 2 पुत्र तेरे राज्य में, एक तेरे दाहिने और एक तेरे बाएं तरफ बैठना। 22ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார், 22 वचन, நீங்கள் கேட்டுக்கொள்வது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தை நீங்கள் குடிக்கும், நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். यीशु ने उत्तर दिया, तुम नहीं जानते कि क्या मांगते हैं। जो कटोरा में पीने पर हूँ, क्या तुम भी पी सकते हो? उन्होंने उससे कहा, पी सकते हैं। அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் எனது வலது பார்சத்திலும் இடது பார்சத்திலும் உட்காரும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாமல் மற்றொரு அதை அருள்வது என் காரியம் அல்ல என்றார். उसने उनसे कहा, तुम मेरे कटोरे तो पियोगे, पर अपनी दाहिने और बाएं किसी को बैठाना मेरा काम नहीं, पर जिनके लिए मेरे पिता की ओर से तैयार किया गया उन्हीं के लिए है। மூடி கட்டப்படாத பாத்திரம் என்று சொன்னால் என்ன? और जो पात्र है, बर्तन है, वो खुला पड़ा, ऊपर ढक्कन नहीं है, अर्थ क्या है? ஏன் விருப்பம் இல்லப்பா? वो मेरा इच्छा नहीं, பிதாவினுடைய சித்தம். वो पिता का इच्छा। பிதா யாருக்கு ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காரோ, आमीन, पिता किसके लिए वो तैयार किया उसको मिलेगा। அதாவது பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே உம்முடைய என்ன உம்முடைய ராஜ்யம் வருவதாக, आमीन, உம்முடைய சித்தம் பரத்தில் செய்யப்படுவதில்லை பூமியில செய்யப்படுவதாக। हे मेरे स्वर्गीय पिता, आपका राज आवे और आपकी इच्छा जैसे स्वर्ग में पूरा होता वैसे इस जगत में भी हो। அப்ப இங்க கவனிக்க வேண்டும், அவருடைய சித்தம், उनका इच्छा। மூடி என்கிறது பிதாவுடைய சித்தத்தை இயேசு செய்து முடித்தார். ढक्कन मतलब पिता का जो इच्छा था वो यीशु पूरा किया। கிருபாசனங்கிற மூடி என்ன? ये अनुग्रह के सिंहासन का ढक्कन मतलब क्या? பழைய உடன்படிக்கை, पुराना वाचा, நிவர்த்தி செய்ய முடியாததை, वो कुछ पूरा ही नहीं हुआ, எல்லாவற்றையும் அவர் நிவர்த்தி செய்யத்தக்கதாக जो पूरा नहीं हुआ था वो सारी व्यवस्था को पूरा करने ஏற்றுக்கொண்டு अपने शरीर पर उठाकर எல்லாவற்றையும் மூடின மூடி सबको ढक दिया है। உன்னுடைய தீட்டெல்லாம் மூடப்பட்டு விட்டது. तुम्हारे सारे अपवित्र को बंद कर दिया। இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், मन से बुरे विचार விபச்சாரங்கள், और विचार, இங்க கவனிங்க, வேசித்தனங்கள், वेश्या की களவு, और பொய், கபடு, திருட்டு, कपट, வன்மம், चोर का 13 காரியம் இருக்குறங்க. 13 प्रकार का। கை கழுவாம நீ சாப்பிட்டுறலாம், तो हाथ धोया भी न खा सकता, சண்டாஸ்ல போயிரும்.
जो जो हम खाता है वो ऐसे निकल जाता ஆனா உன்ட இத்தனை தீட்டு உள்ள இருக்குது. परंतु तेरे मन से जो निकलता हुआ 13 पवित्र காரியம் தீட்டு இருக்கிறது. 13 प्रकार का पवित्र है. மார்க் 7:18 இருந்து நீங்க வாசித்தா இருக்கு 13 காரியம் தீட்டு இருக்கிறது. मरकुस 7वां अध्याय में 18 वचन से உன் 13 प्रकार का पवित्र இருந்து பொல்லாத சிந்தனைகள், तेरे ये हृदय से बुरे बुरे विचार, व्यभिचार, வேசித்தனங்கள், वेश्या, களவு, और பொய், झूठ, திருட்டு, चोर, வன்மம், और जलन பொல்லாத காரியங்கள்லாம் இருக்கு. और कई बुराई இதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். ये मनुष्य को पवित्र कर. இங்க கவனிங்க, இப்படிப்பட்ட மூடி கட்டப்படாத ஒரு பாத்திரமாக நாம் தீட்டுள்ள பாத்திரம். हम ऐसा अपवित्र बर्तन था, हम पर कुछ ढक्कन नहीं था, खुला पड़ा था. இது அந்த நிவர்த்தி செய்வதற்கு யார் நிவர்த்தி செய்வார்? लेकिन कौन है वो ढक्कन बनाएगा? அன்றைக்கு ஒரு ஆடு பலி செலுத்தப்பட்டிருக்கு. उन दिनों में एक भेड़ को बलि चढ़ाया, ஒரு சிவப்பு கடாரி பலி செலுத்தப்பட்டார். एक लाल भेड़ बलि हुआ. என்ன நடக்கிறது? क्या हुआ? அது நிவர்த்தி செய்ய முடியவில்லை. आमें पूरा नहीं हुआ था. ஆகவே தான் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, इसलिए सारी जगत के पापों को उठाने वाला परमेश्वर के मेमना தன்னையே சரீரத்திலே பலியாக ஏந்தார். आमें अपने ऊपर अपने शरीर में सब कुछ उठा लिया, बलिदान हुआ. அன்றைக்கு சரீர சுத்திகரிப்பு தான் இருந்தது. उन दिन में जो हुआ था शरीर के अनुसार शुद्ध था. செத்த கிரியைகளை நீக்கி உன்னை சுத்திகரிப்பது நிச்சயம். आमें तेरे सारे मरे हुए कामों से तुझे शुद्ध करना. நித்திய ஆவியினாலே உன்னை மீட்கிறவர் அவர். आमें सनातन आत्मा से तुम्हें वो छुड़ा. அப்ப இதுல உனக்கு ஒரு நிவர்த்தி செய்வதற்கு உனக்கு ஒரு சுதந்திரம், நித்திய சுதந்திரத்தின் பங்கை அவர் தருகிறார். आमें तुम्हारे लिए आनंद मिरास प्राप्त कर सकते. இந்த அவர்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டது வேற. आमें जो ये यहूदी लोगों के लिए प्रतिज्ञा दिया வேதத்துல वो अलग है. இஸ்ரவேலையும் யூதனையும் குறித்து மேன்மையா தான் சொல்லப்பட்டிருக்கிறது. शास्त्र यहूदी और इजराइल के बारे में बहुत श्रेष्ठ लिखा है. அதை விட ஆவிக்குரியவர்களாக உங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. आमें उससे बढ़कर जो बुलाए गए लोग तुम्हारे बारे में और அதற்காக कहता நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், इस विषय के लिए तुम बुलाए गए நீங்கள் लोग வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இதற்காக நித்திய சுதந்திரத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள். आमें जो प्रतिज्ञा दी गई वो आनंद मिरास प्राप्त करने के लिए तुम बुलाए गए. அப்ப அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் இதோ நான் வந்தேன், புஸ்தகத்திலிருந்து வந்தேங்கிறார். आमें इसलिए इसने कहा वो इच्छा पूरा करने के लिए मैंने आया हूँ, मेरे बारे में वो पुस्तक में लिख के रखा. எபிரேயர்கள் நிருபம் 10:9 வாசிக்கிறோம். इब्रानी की पत्री 10वां अध्याय 9वां वचन, அங்க வாசிக்கிற 7வது வசனத்துல வாசித்தா 7वां वचन, அப்பொழுது 6வது வசனம், சர்வாங்க தகன பலி பாவனமான பலி உமக்கு பிரியமானதல்ல என்றீர். 6ல इब्रानी 10वां अध्याय में 6वां वचन, होम बलियों और पाप बलियों से तो प्रसन्न नहीं हुआ. அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தை செய்ய இதோ வருகிறேன், புஸ்தகத்தில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். तब मैंने कहा देख मैं आ गया हूँ, पवित्र शास्त्र में मेरे विषय में लिखा हुआ है, ताकि हे परमेश्वर मेरी इच्छा पूरी करूं, இங்கே तेरी इच्छा पूरी करूं. 9வது வசனத்துல வாசிக்கலாம். 9वां वचन, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். फिर यह भी कहता है देख मैं आ गया हूँ ताकि तेरी इच्छा पूरी करूं, अथवा वह पहले को उठा देता है ताकि दूसरे का नियुक्त करे. நிவர்த்தி செய்ய முடியாத जो जो पूरा नहीं हुआ था, பிரமாணங்கள் இருந்தது. व्यवस्था बहुत था पूरा बिना. அந்த நிவர்த்தி செய்ய முடியாத அக்கிரம செயலினால் அவன் மீண்டும் கூட அது மூடி கட்டப்படாத ஒரு தீட்டு இருந்துச்சு. हमें अपने अधर्म और गलती पापों के कारण वो पात्र ऐसे खुला पड़ा था, उसके ऊपर ढक्कन नहीं ஆனா था. இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம். उसी इच्छा से हम यीशु मसीह के देख के एक ही बार बलिदान चढ़ाए जाने के द्वारा, ஒரே தரம் பலியிடப்பட்டிருக்கிறது. आमेन, एक ही बार बलिदान चढ़ाया. உங்களுக்கு சிவப்பு கடாரியை விட என்றவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென். அவர் கல்வாரி சிலுவையிலே உங்களுக்கு கரையை செலுத்தி இருக்கிறார். पुराना नियम के वो लाल भेड़ से बढ़कर नए नियम में यीशु मसीह कलवारी क्रूस पर तुम सभी के लिए दाम चुकाया. அவர்கள் மூடி கட்டப்படாத திறந்த பாத்திரமாகத்தான் இருக்கிறார்கள். वो लोग अब तक ऐसे ढक्कन बिना खुला पड़ा है. वो அந்த बर्तन மூடி है. ஆண்டவராக பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி நிவர்த்தி செய்த மூடி கிருபாசனமாக இயேசு கிறிஸ்து. उस व्यवस्था को जो पूरा किया हुआ ढक्कन है वो अनुग्रह के सिंहासन पिता की इच्छा से पूरा किया प्रभु यीशु मसीह. அவரண்டையிலே நாம் வந்து நிற்கிறோம். उसके पास हम अभी आए हैं. இரக்கத்தை பெறவும், दया पाने के लिए, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் आवश्यकता के समय में सहायता அந்த पाने के लिए கிருபாசனத்தண்டையிலே கிட்டி சேருவோம். उस अनुग्रह के सिंहासन के निकट हम आएंगे. இயேசு வியாகுலப்பட்டு துக்கப்பட்டார்.
यीशु व्याकुल से भरा था दुख மத்தேயு उठाए। சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிக்கிறோம். मत्ती सुसमाचार மத்தேயு சுவிசேஷம் मत्ती 26ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 26वां अध्याय 37வது வசனம். 37वां பேதுருவையும் இங்கே வாசிக்கலாம். செபதேவின் குமாரன் இருவரையும் கூட்டி போய் துக்கமடைபடி வியாகுலப்படவும் தொடங்கினார். वो पतरस और जबूदी के दोनों पुत्र को साथ ले गया और उदास और व्याकुल होने लगा। அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்குது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொன்னார். तब उसने उनसे कहा, मेरे जी बहुत उदास है, यहाँ तक कि मेरा प्राण निकला जा रहा है, तुम यही ठहरो और मेरे साथ जागते रहो। சற்று அப்புறம் மூங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க போடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகில் என் சித்தத்தின்படி இல்லை உம்முடைய சித்தத்தின்படி ஆகணும்னு ஜெபம் பண்ணார். फिर वह थोड़ा और आगे बढ़कर मुंह के बल गिरा और यह प्रार्थना की, हे मेरे पिता, यदि हो सके तो ये कटोरा मुझसे टल जाए, तो भी जैसे मैं चाहता हूँ वैसे नहीं, परंतु जैसे तू चाहता है वैसे ही। அதுவரைக்கும் முதலாம் உடன்படிக்கையான அந்த அந்த எல்லாம் வந்து திறந்து தான் இருக்குது. அங்க தீட்டுள்ளதா தான் இருக்கிறது. जब तक वो जो पहले वाचा था वो सब अपवित्र ठहरा था, सब बर्तन खुल्लाए था, ढक्कन बिना, மூடி கட்டப்படாத பாத்திரமாக இருக்கிறது. आमें ढक्कन नहीं था वो बर्तन का। ஆனால் இயேசு परंतु அந்த பிதாவின் சித்தத்துக்கு தன்னை தத்தம் செய்கிறார். पिता का इच्छा के लिए अपने சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறார். अपने शरीर को सौंपा है। அன்றைக்கு எப்படி ஒரு சரீரம் அந்த ஆட்டுக்கிடாரை சுட்டரிக்கப்பட்டதோ, जैसे उन दिन में एक वो लाल पेड़ को जलाया था, वैसे அப்படி இயேசு நகரவாசலுக்கு புறம்பாக பாடுபட்டார். वैसे यीशु भी ऐसे छावनी के बाहर दुख उठाया। எபிரேயர் 13ஆம் அதிகாரம் इब्रानी 13वां अध्याय 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். 13 वचन வாசிக்கலாம். எபிரேயர் 13:11. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவங்கள் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்தில் பிரதான ஆசாரியருக்கு கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். क्योंकि जिन पशुओं का लहू महायाजक पाप बलि के लिए पवित्र स्थान में ले जाता है, उनकी देह छावनी के बाहर जलाई जाती है। அந்தபடி இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். इसी कारण यीशु ने भी लोगों को अपने ही लहू के द्वारा पवित्र करने के लिए फाटक के बाहर நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கே புறப்பட்டு போகணும். इसलिए आओ हम भी उसकी निंदा अपने ऊपर लिए हुए छावनी के बाद उसके पास निकल चले। நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். क्योंकि यहाँ हमारा कोई स्थायी नगर नहीं, वरन हम एक आने वाली नगर की खोज में है। இங்க பாருங்க, இந்த பூமியில தன்னுடைய சரீரத்தை அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். इस पृथ्वी में यीशु अपने शरीर को पिता की इच्छा के अनुसार என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, ये मेरा इच्छा के अनुसार உம்முடைய சித்தத்தின்படி ஆக, तुम्हारी इच्छा के अनुसार हूँ। 3 தடவை எழுந்து வந்து அவர்களை எழுப்பி ஜெபம் பண்ண சொன்னார். 3 बार उठ के आया और चेले लोग को कहा प्रार्थना करो। அவன் மூடி கட்டப்படாத திறந்ததாகத்தான் இருந்தான். लेकिन वो अपवित्र ठहरा हुआ, जो ढक्कन नहीं था, खुला पड़ा था वो पात्र। ஆனால் இயேசு परंतु அவரிடத்தில் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து पिता की इच्छा के लिए सौंप தன் சரீரத்தை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். अपने शरीर को उसके पास முற்றிலுமாக அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு पूरी रीति से उसका इच्छा पूरा புத்தக சுருளில் எழுதியிருக்கிறதெல்லாம் நிறைவேறத்தக்கதாக जो खुला पड़ा सब कुछ पूरा होने के लिए தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். आप के बलिदान எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்யத்தக்கதாக सब कुछ पूरा करने அவர் ஒரு மூடியாக वो एक ढक्कन के திறந்திருக்கிற எல்லா விதமான பாவங்கள் அக்கிரமங்கள் சாபங்களை எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்யக்கூடிய அந்த மூடி இயேசுவே. आमें जो खुला पड़ा सारी पाप अधर्म अपराध सब कुछ बंद करने के लिए वो ढक्कन प्रभु यीशु मसीह. இது நாள் வரைக்கும் உங்களுடைய உள் मனசாட்சி अनेक காரியங்களெல்லாம் அவர்தான் மன்னித்து உங்களை மூடி வைத்திருக்கிறார். अब तक तुम्हारे मन की गई विषय को हालेलुया प्रभु यीशु मसीह ने तुम पर क्षमा करके அவர் மூடி பாதுகாக்கிறவர். मुझे भी और तुम्हें भी प्रभु ने ऐसे इस बर्तन को அந்த கிருபாசத்தின் மத்தியிலே
வாசம் பண்ணி பிரகாசிக்க செய்கிறவர் அவர். आमेन। वो केरूबों के बीच में निवास करता है। நீ அங்க அவருடைய அவருடைய சத்தியத்தண்டை நீ கிட்டி சேர்ந்துட்டா तो போதும். उनके सत्य के निकट आ जा। அவருடைய பிரகாசம் கடந்து வருகிறது. उनका महिमा तेज கேருவின் மத்தியிலே வாசம் वो பண்ணுகிறார். केरूब के बीच में निवास करता இயேசுவின் மத்தியிலே தான் வாசம் பண்ணுகிறார். है। आमेन। यीशु के बीच में ही निवास। அல்லேலூயா. हालेलुया। அப்ப நீங்க அவரண்டை நீங்கள் கிட்டி சேரும்போது तुम उसके निकट आएगा तो அவருடைய சித்தத்தை செய்து முடித்ததுதாங்க அந்த மூடி. आमेन। वो पिता का इच्छा पूरा किया हुई वो ढक्कन। அவருடைய சித்தத்தை தான் செய்ய வந்தார். पिता का इच्छा पूरा करने के लिए यीशु आया। முழுமையாக அவருடைய சித்தத்தை செய்து முடித்தார். पूरी रीति से पिता का इच्छा पूरा। அழகாக வாசிக்கப்படுது. யோவானுக்கு சுவிசேஷத்துல வாசிக்கிறோம். यूहन्ना सुसमाचार। பேதுரு வாள் எடுத்து வெட்டுறாரு. आमेन। पतरस तलवार उठा के काटा। யோவானுக்கு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல यूहन्ना 18 वचन। அப்பொழுது இயேசு பேதுரு நோக்கி உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ. तब यीशु ने पतरस से कहा अपनी तलवार म्यान में रख, जो कटोरा पिता ने मुझे दिया है क्या मैं उसे न पीऊं। இங்க பாருங்க, அவர் மூடியாக முற்றிலுமாக அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக வர்றாரு. यीशु टक्कन के वर्णन में पूरी रीति से पिता का इच्छा पूरा करने के ஏற்கனவே लिए அவருடைய சித்தத்தின்படி செய்கிறதற்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டார். पहले पिता का इच्छा के अनुसार करने के लिए अपने आप को सौंप दिया। உமக்கு சித்தமானதை நான் செய்வதற்கு இந்த பாத்திரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். मैं आपकी इच्छा पूरा हो करके अपने पर முழு உலகத்தின் பாத்திரங்கள் திறந்து கிடக்கிற தீட்டா இருக்கிறது. क्योंकि यीशु के सामने सारी जगत के बर्तन अपवित्र टकरा முழு खुला पड़ा। உலகத்தின் பாவங்கள் எல்லாம் தீட்டுப்பட்டு போய் திறந்து போய் கிடக்கிறது. सारी जगत पाप के मारे अपवित्र टकरा, बर्तन खुला पड़ा, ढक्कन नहीं था। பேய் வந்து போய் அவர்களை செயல்படுத்தி பழி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். वो शैतान आके और अज्ञानता के रूप में वो लोग बलि चढ़ाते रहता था। இதை தன்னை ஒப்பு கொடுத்து यीशु अपने आप को सौंप के, ஆண்டவரே हे पिता இது என்னுடைய சித்தத்தின்படி உம்முடைய சித்தத்தின்படி ஆக ये मेरा इच्छा के अनुसार नहीं आपकी इच्छा के அப்ப अनुसार। அவருடைய சித்தத்தை செய்வதற்கு இடம் கொடுப்பா. उसका इच्छा पूरा होने के लिए जगह दे। பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ற வாளை உரையில போடுட்டார். तू अपने तलवार को म्यान में रख, मैंने पिता ने जो कटोरा मुझे दिया उस कटोरे में मैं पीऊंगा। அதோட அர்த்தம் என்ன? इसका अर्थ क्या? முழு உலகத்தையும் அங்கே என்ன அந்த பாத்திரங்கள் மூடி கட்டப்படாது இருந்து கொண்டிருக்கிறது. सारी जगत का जो बर्तन है खुला पड़ा था। ஒவ்வொருடைய பல குடும்பங்கள் மூடி கட்டப்படாது இருந்து கொண்டிருக்கிறது. तुम्हारे बीच में भी गई परिवार अभी भी ढक्कन बिना रहता है, தீட்டுப்பட்டு போய் இருக்கிறது. अपवित्र टकरा அவருடைய வாழ்க்கைக்கு தீட்டுப்பட்டு போய் இருக்கிறது. गई लोग के जीवन अपवित्र टकरा। இதற்காக இயேசு தன்னுடைய மூடியாக தன்னையே பலியாக செலுத்தி முழு உலகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாக. परंतु यीशु सारी जगत के पापों को अपने ऊपर उठाया, सभी के लिए एक व्यवस्था बनाया हुआ ढक्कन है। அங்க இந்த ராமோசனத்தை பந்தியும் கூட நாம் பந்தியை ஆசரிக்க போகிறோம். हम भी अभी वो प्रभु भोजन में मनाने वाले हैं। அங்கே வேதத்துல வாசிக்கிறோம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், पहला कुरिन्थियों 10वां अध्याय 16ஆம் வசனம், நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்குதல்லவா, நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்குதல்லவா. 16 वह धन्यवाद के कटोरा जिस पर हम धन्यवाद करते हैं, क्या मसीह के लहू की सकबाइता नहीं? वो रोटी जिसे हम तोड़ते हैं, क्या वह मसीह की देह की सकबाइता नहीं? அப்ப எப்படிப்பட்ட நாம் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக வந்திருக்கிறோம். हम धन्यवाद के कटोरा கிறிஸ்துவுடைய இரத்தத்தில் ஐக்கியத்தில் வந்தோம். मसीह के लहू के सकबाइता में அப்ப आए இது हैं। ஐக்கியத்தை குறிக்கிறது. ये सकबाइता का कहता है। அடுத்து இங்க கவனிக்க வேண்டும். இத 17ஆம் வசனம், அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெற விட அநேகர் நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம். इसलिए कि एक ही रोटी है तो हम भी तो बहुत है, एक देह है क्योंकि हम सब उसी एक रोटी में बागी होते हैं। ஒரே இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கோமா? एक के लहू से हम धोए गए क्या? ஒரே ஆவியினால் தாகம் एक के தீர்க்கப்பட்டிருக்கோமா? आत्मा से पिलाया गया क्या? நீங்கள் வெவ்வேறு குடும்பத்துல பிறந்திருக்கலாம், तुम अलग अलग परिवार में जन्म हुए, வெவ்வேறு ஜாதியில अलग பிறந்திருக்கலாம், अलग जात का है, வெவ்வேறு படிப்பில் இருந்திருக்கலாம். हमें अलग अलग पढ़ाई में है। நீங்க படித்தவனா இருக்கலாம், படிக்காதவனா यदि இருக்கலாம், तुम पढ़ाई की हो या अनपढ़ हो, உயர்ந்தவனா இருக்கலாம், தாழ்ந்தவனா இருக்கலாம், यदि तुम नीचे या ऊंचे अनुभव में हो, ஐஸ்வரனா இருக்கலாம், தரித்திரனா இருக்கலாம், यदि अमीर हो या तो कंगाल हो, உள்ளனா இருக்கலாம், வளர்த்தியா இருக்கலாம். यदि नाटा या लंबा हो, அநேகரான நாம் हम सब बहुत है, கிறிஸ்துவுக்குள் உண்டாக்கப்படுகிறோம். मसीह पर एक है। அந்த மூடி கிருபாசன தண்டையிலே நாம் கிட்டி சேருகிறோம். उस ढक्कन
अनुग्रह के सिंहासन पर மூடி समाये। கட்டப்பட்ட அந்த பாத்திரம் आमेन। ढक के रखा हुआ இயேசுதான் बर्तन, அந்த மூடி. यीशु की ढक्कन। இதுக்கு முன்னால தீட்டாக இருந்தோம். इससे पहले हम अपवित्र ஆனா था, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் पर यीशु मसीह के அவருடைய लहू, சரீரத்தை பானம் பண்ணுவதற்கு நினைவு கூறுகிறோம். हम यीशु मसीह के लहू और मांस को खाने के लिए अभी நம்ம स्मरण இப்படிப்பட்ட करते ஒரு ஐக்கியத்தை தந்து हैं। हमें ऐसे एक संगति को देखकर மீண்டும் கூட அந்த தீட்டுக்கெல்லாம் நம்மை விட்டு நிவர்த்தி செய்யப்படுகிறது. तुम्हारा सारे अपवित्र हमसे दूर நம்முடைய होता, அக்கிரமம் எல்லாம் நிவர்த்தி हमारे செய்யப்படுகிறது. सारे अपराध दूर होता। அதுதான் அங்க இப்ப திருச்சபையில ராபோஜன பந்திக்குல திருச்சபையில ஊழியங்களில ஜாதி பார்த்தா அது நிச்சயமாக அங்க பங்கெடுக்க கூடாது. और जो प्रभु भोजन देता और कलीसिया में सेवकाई में जात के बारे में बात करते वहाँ प्रभु भोजन नहीं लेना। அப்படிப்பட்ட இடத்துல ராபோஜன பந்தி பங்கெடுக்க கூடாது. தீட்டு அது. ऐसे जगह पर कलीसिया पर प्रभु भोजन मत ले, वो அந்த अपवित्र போஜனம் है, தீட்டுப்படுகிறது வேதம் भोजन சொல்கிறது. अपवित्र हो जाता। அவங்க பாருங்க ஒரே அநேகர நாம் உண்டாக்கப்படுகிறோம். हम सब बहुत है लेकिन एक के बन जाता। ஜாதி சங்கத்துல மெம்பர்ஷிப் ஆகனா நிச்சயமா இதுல பங்கெடுக்காதீங்க. और कोई जात के सभा में मेंबर है, इसी में बागी मत हो। அது நாள் பாக்குறோம்னு சொன்னா இதுல பங்கெடுக்காதீங்க. और दिन देखने वाला होता तो इसी में बागी मत हो। அதாவது வேற ஏதாவது சாதகம் பாக்குறனா அதுல और பங்கெடுக்காதீங்க. जो जातक हम चौसी किसी देखेगा तो प्रभु भोजन ஒரு में बागी சாதகத்தை मत हो। கிழிச்செறிஞ்சிட்டு வந்து இதுல பங்கெடுங்க. जो तेरे पास बुक है तेरे बारे में जिंदगी बारे में सब फाड़ के डालो फिर आके உன்னுடைய बागी हो जाओ। சரித்திரத்தையே மாற்றினவர் சரித்திரமாக இயேசு கிறிஸ்துவே. तुम्हारा इतिहास को बदला प्रभु यीशु मसीह, वो ये नायक உலக है। சரித்திரத்தை மாற்றினவர் இயேசு கிறிஸ்து. सारी जगत के इतिहास को बदला यीशु मसीह। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படி இரக்கத்தை பெற நீங்கள் வந்திருக்கிறீர்கள். वैसे दया पाए तुम्हारे, ஏற்ற சமயத்தில் சகாயம் பெறக்கூடிய கிருபை அடைய வந்திருக்கிறீர்கள். आवश्यकता के समय में जो सहायता देता वो அந்த अनुग्रह पाने, கிருபாசன தண்டையிலே கிட்டி சேர்ந்திருக்கிறோம். वो अनुग्रह के सिंहासन के निकट हम आए அப்ப हैं। இதுக்கு முன்னாலே பாத்திரம் அங்கே கட்டப்படாத எப்படிப்பட்டதாக மூடி கட்டப்படாத பாத்திரமாக இருந்தோம். इससे पहले हम खुला पात्र था, हमारे पात्र के ऊपर ढक्कन नहीं था। இப்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி இருக்கிறார். आमीन। लेकिन आप प्रभु यीशु मसीह उनका इच्छा को पूरा कर दिया। இங்கே வசனம் சொல்கிறது, அங்கே 20ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 10:20ல வாசிக்கிறோம். पहला कुरिन्थियों 10:20, அஞ்ஞானிகள் பலியிடுவர்களை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார் என்று சொல்கிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாக இருக்க எனக்கு மனதில்லை என்கிறார். वरन ये कि अन्य जाति जो बलिदान करते हैं वो परमेश्वर के लिए नहीं परंतु दुष्ट आत्माओं के लिए बलिदान करते हैं, और मैं नहीं चाहता कि तुम दुष्ट आत्माओं के सगवाही हो। நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேயுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாது என்றார். तुम प्रभु के कटोरे और दुष्ट आत्माओं के कटोरे कटोरे- दोनों में से नहीं पी நீங்கள் सकते। கர்த்தருடைய போஜன பந்தியிலும் பேயுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளா இருக்க கூடாது. तुम प्रभु की मेज और दुष्ट आत्मा की मेज दोनों के साझी नहीं हो நீ எந்த सकते। பந்தியில் இருக்கிறாய்? तू कौन से मेज में बैठा? ஹல்லேலூயா. हालेलुया। நீங்கள் அவருடைய ஒரே இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், तुम प्रभु के एक ही लहू से ஒரே धोए गए ஆவியினால் लोग, एक தாகந்திருக்கப்பட்டவர்கள். के आत्मा से पिलाए गए हो। இதை சரியாக அறிக்கை செய்து ஞானஸ்நானம் எடுக்கணும். इसलिए तुम पहले ठीक अंगीकार करना बपतिस्मा के சில लिए। பேர் இஷ்டம் போல ஞானஸ்நானம் எடுத்துறாங்க. कई लोग अपने मनभावनी முதல்ல बपतिस्मा சரியாக लेता। ஒத்துக்கொண்டு ஞானஸ்நானம் எடுக்கணும். पहले अंगीकार करो फिर बपतिस्मा ले। அப்போ இயேசுதான் உன்னுடைய ஞானஸ்நானத்துக்கு பக்கமும் நீ விக்கிர ஆராதனை செய்துட்டு இருக்க கூடாது. और बपतिस्मा होने के बाद तू मूर्ति पूजा नहीं करना। நீ ஞானஸ்நானத்துக்கு பக்கமும் விக்கிரகத்தை நீ கும்பிட்டு இருக்க கூடாது. तो बपतिस्मा होने के बाद मूर्ति पूजा नहीं करना। உனக்கு மூடி அவர்தான். तेरा टक्कन यीशु அந்த मसीह, கிருபாசனத்தை கிட்டி செய்து விட்டார். उस अनुग्रह के सिंहासन पर तू आ அக்கிரமங்களை गया। நிவர்த்தி செய்து விட்ட आमीन। वो सब कुछ पूरा कर दिया। அவரிடத்திலே நீங்கள் கிட்டி சேர வேண்டும். उसके निकट तू आना है। அதான் 1 பேதுரு 1:18 சொல்கிறது, पहला पत्रस पहला अध्याय 18 वचन, நீங்கள் முன்னோர்கள் பாரம்பரியத்தாய் அனுசரித்த வீணான நடத்தை நின்று நீங்கள் வீணான நடத்தை என்று அழிவுள்ள வஸ்துகளால் வெளிநாளும் பொன்னாலும் மீட்கப்படவில்லை. क्योंकि तुम जानते हो कि तुम्हारा निकम, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். पहला पत्रस पहला अध्याय 18 वचन, क्योंकि तुम जानते हो कि तुम्हारा निकम्मा चाल चलन जो बाप दादाओं से चला आता है उससे तुम्हारा छुटकारा चांदी सोने अर्थात नाशवान वस्तुओं के द्वारा नहीं हुआ, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியான கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு என்று அறிந்திருக்கிறீர்களே. पर निर्दोष और निष्कलंक मेमने अर्थात मसीह के बहुमूल्य लहू के द्वारा हुआ। குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியான கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால தான் மீட்கப்பட்டோம். निर्दोष और निष्कलंक
निष्कलंक मेमने मसीह के बहुमूल्य लहू से तुम्हारा छुटकारा मिला। உங்கள் ஜாதி மீட்கவில்லை உன்னை, तुम्हारा जात तुम्हें छुटकारा नहीं உன்னுடைய दिया, சொந்தங்கள் வந்து மீட்கவில்லை, तुम्हारे रिश्तेदार आके छुटकारा உன்னுடைய नहीं दिया, ஐஸ்வர்யம் வந்து மீட்கவில்லை, तुम्हारा धन दौलत से छुटकारा नहीं உன்னுடைய मिला, தலைவர்கள் வந்து மீட்கவில்லை, कई सरदार लोग आके छुटकारा नहीं दिया, நீ அணிந்திருக்கிற பொன்கள் உன்னை மீட்கவில்லை, तो जो अभी पहना और सोने से உன்னை तुम्हारा வெள்ளி உன்னை छुटकारा नहीं, மீட்கவில்லை, तुम्हारा चांदी से भी छुटकारा नहीं। உன்னை மீட்டது எது? कैसे छुटकारा मिला तुम्हें? உனக்கு மீட்டது வந்து இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் தான் மீட்டு இருக்கிறது. यीशु मसीह की बहुमूल्य लहू के द्वारा तुम्हारा आजादी मिला। அன்றைக்கு வந்து நிவர்த்தி செய்ய முடியவில்லை, उन दिनों में पूरा नहीं हुआ था, இன்றைக்கு நிவர்த்தி செய்யப்பட்டு விட்டது. लेकिन आज वो बलि पूरा हो இயேசு गया। கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை சுத்திகரிக்கிறது. यीशु मसीह के लहू सारी पापों से तुम्हें शुद्ध करता அதாவது है। நீ முன்னோர்கள் பாரம்பரியமா அனுசரித்து வந்த வீணான நடத்தை என்று அது சொல்லப்பட்டிருக்கிறது. वो जो तुम्हारे निकम्मा चाल चलन है पाप दादों से चला था, அழிவுள்ள வஸ்துக்களாகிய नासवान वस्तु, பொன்னுனாலும் வெள்ளினாலும் மீட்கவில்லை, வெளினாலும் जो नासवान वस्तु चांदी और ஃபர்ஸ்ட் सोने குவாலிட்டி से, செகண்ட் குவாலிட்டி மீட்கல. जो जो तुम्हारे लिए पहले दूसरे वो नहीं तुम्हारा छुटकारा। இன்னும் கட்டப்படாம இருக்குது. अभी तक क्यों टक्कन बिना रहता? இன்னும் வந்து வேற எதையெல்லாம் மூடிட்டு இருக்கிறோம். अभी तक जो दूसरे टक्कन से क्यों बंद रहता? உலகத்தாருடைய பாரம்பரியத்தை மூடிக்கொண்டிருக்கிறோம். ये दुनिया के रीति रिवाज के टक्कन அது तुम्हारे पास பேய்களுக்கு है। பலியிடுறது என்று வேதம் சொல்கிறது. वो दुष्ट आत्मा का बलि चढ़ाता, பேய்களுக்கு பலி செலுத்தி மூக்குல குத்துனாங்க, वो दुष्ट आत्मा को बलि चढ़ा के नाक காதுல में குத்துனாங்க, टोचर, कान में टोचर, இப்போ உதட்டுல குத்துறான், अभी ओट में भी இப்ப टोचर, நாக்குல குத்துறான், अभी जीव में भी टोचर। எங்கெல்லாம் குத்துறான் பாருங்க. कहाँ टोचर? இங்க பாருங்க, सुनिए, இதெல்லாம் வந்து பேய்களுக்கு பலி செலுத்தக்கூடிய அனுபவம் வந்து. ये सब दुष्ट आत्मा के बलि चढ़ा। அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் இப்படி பேய்களுக்கும் அப்படிப்பட்ட நீங்கள் பலிகளை செலுத்துறதுக்கு உங்களை கர்த்தர் அழைக்கல. ऐसे बलि चढ़ाने प्रभु तुम्हें नहीं बुलाया। அதனால தான் 1 கொரிந்தியர் நிருபம் 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். पहला कोरिन्थियर 10वां अध्याय, 1 கொரிந்தியர் 10:20ல வாசிக்கிறோம். पहला कोरिन्थियर 10:20, அஞ்ஞானிகள் பலிகளை தேவனுக்கல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள். आमेन। वरन यह है कि अन्य जाति जो बलिदान करते हैं परमेश्वर के लिए नहीं परंतु दुष्ट आत्मा के लिए बलिदान करते हैं। பிரேமா திதிக்கு लिए ताली बजाइए. प्रेमा दीदी के எல்லாரும் கை தட்டுங்க, பிரேமா காக்க எல்லாரும் கை தட்டுங்க। எவ்வளவு நாள் மூக்குத்தியை போட்டு எடுத்து சுத்திட்டு இருந்தா, ஆமென்। கொஞ்ச நாளா முக்குத்தியோட சுத்துனா, இப்ப அதுவும் போச்சு. अभी वो भी नहीं। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப நீ அஞ்ஞானிகள் பலியிடலை போல தேவனுக்கு அஞ்ஞானிகள் பலியிட தேவனுக்கு அல்ல, அது आमेन। जो अन्य जाति का बलिदान वो प्रभु का नहीं होता, பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று दुष्ट சொல்கிறேன். आत्मा को तो बलि चढ़ाता। நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாகிறது தேவனுடைய சித்தம் அல்ல. आमेन। तो दुष्ट आत्मा के साथ सगबाइदा करना நீங்கள் प्रभु का इच्छा கர்த்தருடைய नहीं। பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாதே. क्या तू प्रभु के कटोरे और दुष्ट आत्मा के कटोरे दोनों में नहीं पी நீங்க सकता? கர்த்தருடைய போஜன பந்திக்கு பேய்களுடைய போஜன பந்திக்கு பங்குலா இருக்க கூடாதே. और तुम प्रभु की मेज और दुष्ट आत्मा की मेज दोनों के साझी नहीं हो सकता। அப்ப பாத்திரம் बर्तन மூடி கட்டப்படாத பாத்திரமா இருக்க கூடாது. ढक्कन बिना बर्तन नहीं रखना। மூடி கட்டப்பட்டாச்சு. आमेन। अभी ढक्कन है बर्तन, இயேசுவே உனக்கு கரையன் यीशु ही तुम्हारा ढक्कन। அவர் யார்? वो कौन है? பரிசுத்தர், पवित्र, குற்றமற்றவர், निष्कलंक, மாசற்றவர், निर्मल, பாவிகளுக்கு இலகுவானவர், पापियों से अलग, வானங்கள்லாம் உயர்ந்தவர். आकाश से भी ऊंचे। எபிரேயர் 7:26ல வாசிக்கிறோம். इब्रानी 7:26, எபிரேயர் 7:26ல 5 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. इब्रानी 7:26 में 5 அவர் विषय। பரிசுத்தர், वो पवित्र, குற்றமற்றவர், वो निष्कलंक, மாசற்றவர், निर्मल, பாவிகளுக்கு இலகுவானவர். पापियों से अलग, அப்ப பாரு, வானங்கள்லாம் உயர்ந்த பிரதான स्वर्ग ஆசாரியர். से भी ऊंचा किया हुआ। அவர்தான் நமக்கு ஏற்றவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. वो ही हमारा महायाजक योग्य है, அவர்தான் உனக்கு ஏற்றவர். वो ही हमारा इससे महायाजक योग्य வேற है। யாரும் உங்க குடும்பத்துல பரிந்து பேச முடியாது. और कोई तुम्हारे परिवार में तुम्हारे लिए नहीं बात कर இல்ல, அது सकता। இந்த இதெல்லாம் போடுற உலகத்துல ஒத்த வேஷம் தெரியும்னா எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றாரு. और तुम लोग बोलता है ये संसार के सदुस बनेगा तो कोई सदुस बनना नहीं तो कोई ग्रहण नहीं அதனால करेगा। உலகத்துக்கு கொஞ்சம் ஒத்த வேஷம் தரிக்க வேண்டியது இருக்குது. इसलिए थोड़ा ये संसार के अनुसार அவர்தான் உங்களுக்கு ஏற்றவரா இருக்கிறாரு. यीशु ही तुम्हारा महायाजक है, அவர் ஏற்றவர், वो तुम्हारे योग्य பரிசுத்தர், महायाजक, पवित्र, குற்றமற்றவர், நிஷ்கலங்க, மாசற்றவர், निर्मल, பாவிகளுக்கு இலகுவானவர், पापियों से अलग, வானங்கள்லாம் உயர்ந்த सबसे பிரதான भी ஆசாரியர். ऊंचा किया உனக்கு हुआ ஏற்றவரா இருக்கிறார். तुम्हारा அவர் महायाजक, பிதாவின் வலது வாரசத்துல और पिता के दाही பரிந்து பேசுகிறவர். तुम्हारे लिए विनती करता, உங்களுக்கு பரிந்து பேசிக் கொண்டே இருப்பார். तुम्हारे लिए विनती करती रहेगा। தூதர்கள், பரிசுத்த, வல்லமை, சாமர்த்தியம், அதிகாரம் அதிகாரம் எல்லாம் அவருக்கு கீழ்ப்பட்டு सब यीशु के अधीन में, திருச்சபைக்கு கீழ்ப்பட்டு कलीसिया के अधीन में। அப்ப இதெல்லாம் இங்க கவனிக்க உங்களுக்கு ஏற்ற சமயத்தில் சாயஞ்சு கிருபையை நீங்கள் அடைய போறீங்க. ऐसे आवश्यकता के समय में तुम्हें अनुग्रह मिलेगा.
நீங்கள் அதுக்காக தான் கிருபாசனத்தை கட்டி சென்ற. इसलिए तुम अनुग्रह के सिंहासन के निकट आए हैं. நிறைய பேர் கிருபாசனத்தை சரியா கட்டி சேரதில்லை. और कई लोग अभी तक अनुग्रह के सिंहासन के निकट बराबर नहीं आए. மூடி கட்டப்படாத பாத்திரமாவே தீட்டாவே இருந்து கொண்டிருக்க கூடாது. और कई लोग ऐसे अपवित्र में रहता है. சரியாக மூட வேண்டும். आमें. जो पात्र है बराबर ढक्कन. சரியாக மூடினால் आमें बराबर ढकेगा तो நிச்சயமாகவே सचमुच உங்களுக்கு அவர் உதவி செய்கிறார். तुम्हारे लिए वो सहायता. அந்த கிருபாசனத்தில நீங்க கட்டிச்சறீங்க. तो अनुग्रह के सिंहासन के निकट आए. சகாயத்தை கிருபை உங்களுக்கு தரார். सहायता का अनुग्रह तो ஒரு मिले. முழங்கால் பற்றி நாம் ஜெபிக்கலாம். हम अभी प्रार्थना करें. ஆண்டவருக்கு நாளை என்னோட பேசிருக்க வார்த்தைக்காக Thank you Lord. இவரோடு பேசின தேவனுடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். बात किया परमेश्वर वचन के लिए धन्यवाद. இதுவரை எங்களுக்கு உதவி செய்தவர் अभी तक हमें सहायता किया. இன்னும் எங்களுக்கு உதவி செய்கிறார். और भी सहायता करें. நாங்கள் உமக்கு பலி செலுத்துகிறோம். हम आपको बलि चढ़ाएं. பேய்களுக்கும் दुष्ट आत्मा की அவருடைய ஐக்கியத்திற்கும் சம்பந்தமே और दुष्ट आत्मा के सगवाइता हमें नहीं. நாங்கள் தேவ சமூகத்துல परमेश्वर के समूह में समर्पित करता हूं. ராபாலா ஷாதாரா காவினா இலியாபா காராதாரா மூடி கட்டப்படாத பாத்திரமாக கிடந்தேன். हमें हम जो पहले ढक्कन बिना खुला हुआ पात्र था. மூடி கட்டப்படாத பாத்திரமாக खुला पड़ा था हमारा ये पात्र. நீரே என்னை என் பாவங்களை ही मेरा ढक्कन बनाया. என் அக்கிரமங்களை मेरे पाप को अदर को எல்லாவற்றையும் மூடி सबको आपने ढक्कन बनाया. நிவர்த்தி செய்து விட்டீரையா. आप पूरा कर दिया. உங்களுடைய சரீரத்துல आपके शरीर पे எல்லாவற்றையும் सबको நிவர்த்தி செய்து விட்டீர். आप व्यवस्था पूरा कर दिया. அதுதான் உம்முண்ட வருகிறேன். इसलिए मैं आपके पास आया. இரக்கத்தை பெற வந்திருக்கிறேன். दया पाने के लिए आया. சகாயம் செய்யக்கூடிய सहायता करने वाला கிருபையை अनुग्रह है. இந்த சமயத்துல इस समय में எங்களுக்கு ஏற்ற சமயத்துல हमें योग्य समय சகாயம் செய்யக்கூடிய கிருபையை आवश्यकता के समय में हमारा सहायता मिलेगी. நாங்கள் அடைய வந்திருக்கிறோம். आप आए हैं. அந்த கிருபாசனத்துல उस வந்திருக்கிறோம். अनुग्रह के सिंहासन के निकट आए. இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து ये கொள்வோம். सत्य को जान लिए. ஏகாபாரா சக்காரா பாக்காரா ஏகாமாக்காரா காபாரா காதாலாமா ஏகாபாரா காபாரா காலாமா நகரவாசலுக்கு புறமாக பாடுபட்டார். छावनी के बाहर यीशु दुख उठाया. நாங்களும் நிந்தையை हम भी बोझ उठा के சுமந்து புறப்படுவோம். निंदा उठा के हम भी जाएंगे. கிறிஸ்து நிமித்தம் வரக்கூடிய நிந்தைகள் मसीह के निमित्त आने वाले निंदा அவமானங்களை अवमान இந்த को உலகத்துல इस संसार சுமந்து புறப்படுவோம். हम उठा के जाएंगे. நிலையான நகர் நமக்கு இங்கே இல்லை. हमारा स्थायी नगर यहाँ नहीं. நிலையான நகர் எங்களுக்கு இங்கே स्थायी இல்லை. नगर यहाँ हमें नहीं. அதையே நாடி आने தேடுவோம். वाले नगर की ओर हम खोजेंगे. हे प्रभु நித்திய சுதந்திரத்தை हमारे लिए आनंद विराज को रखा है. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரம் प्रतिज्ञा दी हुई आनंद विराज அழைத்தவே हमें जो बुलाया நித்திய மகிமைக்காக அழைத்திருக்கிறேன். आनंद विराज के लिए बुलाया. நித்திய மகிமைக்காக அழைத்தவே आनंद विराज के लिए बुलाया. கொஞ்ச கால பாடுகளை உங்களை थोड़ी देर को उठाने वाले சீர்படுத்தி स्थिर करेगा. சிறப்படுத்தி तो दृढ़ करेगा. நிறுத்துவாராக. बलवंत करके बड़ा करेगा. நித்திய மகிமைக்காகத்தான் உங்களை आनंद அழைத்திருக்கிறேன். विराज के लिए बुलाया. நித்திய மகிமைக்காகத்தான் உங்களை आनंद विराज அழைத்திருக்கிறேன். के लिए तुम्हें बुलाया. ஆக கிறிஸ்துவின் நிமித்தம் नाम मसीह के இந்த निमित्त உலகத்துல வரக்கூடிய பாடுகள் संसार में आने वाले दुख को எல்லாம் अपमान को இயேசு यीशु நகரவாசலுக்கு புறமாக छावनी के बाहर பாடுபட்டது போல दुख उठाया जैसे ஒவ்வொரு பாடுகளை हम சுமந்து सब दुख उठाएंगे. இந்த உலகத்துக்கு புறமாக்கலாம் इस உங்களை. संसार के छावनी के बाहर கிறிஸ்து जाएंगे. நிமித்தம் துன்பப்பட்டார். मसीह के निमित्त दुख उठाएगा. நீ பாக்கியவான். उदंड நீ பாக்கியவான். उदंड ஒவ்வொரு பாக்கியவான். सावधान புறமாக்கப்பட்டால் तो छावनी के बाहर உலகங்களை நிந்தித்தார். इस संसार को मैं वही உன்னை அவமானப்படுத்தினார். तुझे अपमान உன்னை करेगा. புறமே தள்ளினார். तुझे निकमट நீ कराएगा. பாக்கியவான். நீ பாக்கியவான். நீ அவர்கள் நிமித்தம் நிந்திக்கப்படுகிறார். तो उसी के कारण निंदा हो. ஆனால் மகிமையின் ஆவியானவர் परंतु महिमा के हाथ உன்மேல் தட்டுகிறார். छाया करता है. மகிமையின் ஆவியானவர் महिमा के हाथ உன்மேல் தட்டுகிறார். छाया करता எல்லாம் வாயை விரிவாக தர.
प्रार्थना करेंगे। अनुग्रहकारी प्रेमी परमेश्वर दयालु